வணக்கம். ஓகே. ஓஷோவினுடைய அந்த வரிகளில் இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு காலை பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறுபிறப்பை உருவாக்குகிறது. எனவே ஒவ்வொரு பொழுதையும் உற்சாகத்தோடு கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டும்? கொண்டாட்டம் என்றால் என்ன? கொண்டாட்டம் என்பதற்கு யார் கட்டளைகள் பிறப்பித்தார்? இதுதான் கொண்டாட்டம், இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று யார் சொன்னது? அதாவது நாம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்ற பொழுதெல்லாம் கொண்டாட்டமான பொழுதென்றே கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாலை என்பது எல்லோருக்கும் வாய்க்காத ஒன்று, எப்பொழுதும் எல்லோருக்கும் வாய்க்காத ஒன்று. எப்பொழுது ஒரு நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோடும் கொண்டாட்டத்தோடும் நீங்கள் தொடங்குகின்றீர்களோ அன்றைய நாள், அன்றைய நிகழ்ச்சி என்பது மிகச் சிறப்பாகவே அமையும். நல்ல தொடக்கம் நல்ல முடிவையே தரும் என்பதுதான் அதனுடைய கருத்து. எனவே ஒரு வாழ்வினுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஆயுளை எடுத்துக்கொண்டாலும், அந்த ஆயுள் என்பது ஒவ்வொரு நாளில் இருந்து தொடங்குகின்றது. ஒவ்வொன்றாக இணைந்து மாபெரும் ஒரு அமைப்பும் ஆயுளையும் கொடுப்பதுதான் ஒருவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த அதிகாலை பொழுதை உற்சாகத்தோடும் கொண்டாட்டத்தோடும் தொடங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொண்டாட்டம் என்கின்ற பொழுது நாம் ஒன்று பாடலை பாட வேண்டும். எல்லோருக்கும் பாட முடியுமா அப்படின்னா அது கஷ்டம். பாட முடியாதவர்கள் முயற்சி செய்யுங்கள். பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. இல்லை என்றால் பாட்டை ரசியுங்கள். காரணம், பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய இதய துடிப்பின் இசையை கேட்டுக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றான். எனவே இசை உங்களோடு கூட பிறந்தது, உங்களோடு கூட இருக்கின்றது. உங்களுடைய சுக துக்கங்களை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அதிர்வுகளை கொண்டது இசை. எனவே இசையோடு வாழுங்கள். அடுத்தது நடனம். எல்லோராலும் நடனம் ஆட முடியாது, ஆனால் நடனத்தை ரசிக்க முடியும். முடிந்தவர்கள் முயற்சி செய்யுங்கள், முடியாதவர்கள் ரசித்து பழகுங்கள். வாழ்க்கை என்பது ரசிப்பதில் தான் இருக்கிறது. இது சொல்லுகின்ற பொழுது நம்ம குரூப்ல இருந்து ஒரு 2 பேர் தொடர்ச்சியா ஒரு இது எழுதியிருந்தாங்க. நீங்க காலையில 2 வரி பாடிட்டு பாடுங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் தியானம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு கடைசி வரைக்கும் தியானத்தை பத்தியே சொல்லலையேன்றாங்க. இப்போ நான் இடையில ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னாக்க, நான் பாடுறேன் ராசிரி கிடையாது, இல்ல பாடுறேன்னு கிடையாது. ஒருவேளை இது இருந்தா எப்படின்னா, அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க, சார் ஓஷோ அப்படி சொல்றாரு, தெரியுதோ இல்லையோ நம்மை நாம் மகிழ்ச்சியாக படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அந்த அன்பு நெஞ்சத்திற்காக இந்த அதிகாலை பொழுதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இந்த அதிகாலை பொழுது இல்ல, எந்த அதிகாலை பொழுதாக இருந்தாலும் கொண்டாட்டத்தோடு தொடங்குங்கள். கொண்டாட்டம் உங்கள் மனதுக்குள் இருக்கட்டும். சிலர் உங்களை பின்பற்றுவோராக இருந்தால் அதை கூட்டமாக கொண்டாடுங்கள். காரணம், இந்த நிகழ்ச்சியை காலையில் தொடங்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை மிக முக்கிய காரணம், வாழ்க்கை என்பதனுடைய அடிப்படை நாதம் என்பது கர்மா என்பதாக உருவாக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. உண்மையை உலகத்திற்கு வெளிப்படையாக சொல்வதில் எப்பொழுதும் எந்த தயக்கம் இருக்க தேவையில்லை என்கிற அடிப்படை நோக்கத்தோடு இதை நான் சொல்கின்றேன். எனவே இந்த காலை பொழுது என்கிற 3 6 வரை இருக்கின்ற அபூர்வ இந்த காலை பொழுதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த காலை பொழுதை பக்குவமாகவும் புத்துணர்ச்சியாகவும் கொண்டாடுங்கள், கொண்டாட்டத்தோடு தொடங்குகள் என்பதை இசையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதன் அடிப்படையில் அவர் சில வரிகளை என் நண்பர், நம்முடைய குழுவை சார்ந்த நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார். பூவில் தோன்றும் ராகம், அதாவது பார்வை பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடங்கும், பயணம் தொடர்ந்தால் வாழலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். சற்று அமர்ந்து நிதானத்தோடு யோசித்தால் நிச்சயம் உங்களுக்கான விடை உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் என்பது ஒருவருக்கு புதிதாக நோயை சரி செய்வதோ அல்லது அவர் விரும்பியதை கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கையை அந்த வார்த்தை சொல்லவில்லை. உங்களுக்குள் இருக்கின்ற சக்தியை நீங்கள் உணருங்கள். அதை தட்டி எழுப்புகின்ற வேலையை மட்டும்தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான முதல் வேலையாகத்தான் அதிகாலையில் எழ வேண்டும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கப்பட்டது.
அது இசையோடு ஆரம்பித்தால் இன்னும் அழகாக இருக்கும். யாருக்கு எதில் விருப்பமோ அதிலிருந்து தொடங்குங்கள், நிச்சயம் அந்த பொழுது சிறப்பாகவே அமையும். நண்பன் எழுதுகின்றார், பார்க்க தெரியுது. ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறது, அந்த பார்வையிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள உங்களால் முடிந்தால், ஒரு பிரச்சனையை உள்வாங்க முடிந்தால், சற்று அந்த பிரச்சனையோ அல்லது நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ அதை உட்கார்ந்து மனதளவில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் ஒருவருக்கு துன்பம் அணுகாது. இது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறது, ஒவ்வொரு பிலாசபியில் ஒரு மதமாக சொல்கிறார்கள். அப்போ ஒரு பூ, அழகான பூ இருக்குன்னா அந்த பூ வாசம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி, அது எந்த அழகாக இருக்கிறது என்பதும் அழகுணர்ச்சியை கொண்டாடுங்கள் என்பதற்காக வீடியோ எதுவும் வரலைங்களா சார்? வீடியோ எதுவும் டிஸ்பிளே ஆகல உங்களுக்கு? வீடியோவா? ஆமா. வீடியோ வரலையாண்ணா? இல்லைங்க இல்லைங்க, ஒண்ணும் இல்லை, எம்டிஆர் வருதா இப்போ? உங்களது காணும். என்னோடது காணுமா? இது இல்ல. ஓ எஸ், இல்லையே. இருக்கா இல்லையா? இல்லைங்க, ஆன்ல தானே இருக்கு. உங்க அழகை பார்க்கணும்ல. இல்லையா? இதுல ஆன் இருக்கு. இருக்குங்கய்யா. இருக்கா? இப்பதான் போட்டீங்க, மறுபடியும் கட் பண்ணிட்டீங்க. இப்பதான் வருதா? இப்பதான் வருதோ? காமிச்சதான் எங்களுக்கு அப்படியா? திரும்ப காமிச்சதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஓகே, அப்போ இந்த அதிகாலையில் நடக்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரசிக்க தொடங்க வேண்டும். ரசிக்க தொடங்குகின்ற பொழுதுதான் வாழ்க்கை புதிய பரிணாமத்தை அடைகிறது. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விடியலும் ஒருவருக்கு மாபெரும் அசாத்தியமான சக்தியை கொடுக்கிறது. வீடியோ தெரியுது இல்லையா? இந்த குழுவை சார்ந்த நண்பர் 2-3 நாள் தொடர்ந்து கேட்டதனால அந்த வரிகள். ரோகிணி 3ஆம் பாதம், சந்திர பகவான் 12 இருக்காருங்க. 10ஆம் அதிபதி சனி பகவான் 12 இருக்காரு. யாரோ சனி பகவான் அதிகாலையை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதில் நடபைரவியில் ஒரு பாடல். நான் பாடகன் என்பதற்காக அல்ல, குறைந்தபட்சம் நானே பாட முடியும் என்றால் நீங்களும் பாட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல். பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் காலமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம்புது காலை பொன்னிற வேலை என் வாழ்வினில் தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். A amazing morning, a golden hour in my life appears
every day. The sound of the music, my day is enjoyable. So I want to convey the message to everyone. You should celebrate each and every day and early morning. It will be make a amazing and everything to you. It will give all the energy to you and your mind. அனைவருக்கும் மீண்டும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். எல்லாரும் வீடியோல இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பூங்காவனம் மாதிரி கலர் கலரா அழகா இருக்கிறீங்க. வீடியோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா ஏற்கனவே எங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி, என்னடா காலையில நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரியே இருக்குது உங்க வீடியோ பார்த்தா அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இருக்குது. பட் சீஃப் கெஸ்ட் வரல, அதனால கொஞ்ச நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ தமிழ் அப்படிங்கிற மொழிகளின் தாயாக இருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வரலாறு பொதிந்திருக்கிறது. குறைந்தபட்சம் மனம் 2 சுழி, மனம் மனம் 3 சுழி. இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா தெரியும். யாராவது ஒருத்தர்? யாராவது ஒருத்தர் 2 சுழி மனமுக்கும் 3 சுழி மனக்கும். மீனா மேடம், நீங்க சொல்லுங்க. என்னடா காலங்காத்தாலே வீடியோ கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறாங்க. மனம் 2 சுழி 3 சுழி. ஏன்பா பள்ளிக்கூடத்துல விட்டுதான் இங்கேயும் கேள்வியா? யாராவது? 3 சுழினா வந்து வாசம், 2 சுழினா வந்து மைண்ட். சூப்பர், அருமை. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் தெரியும், உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்றதுக்கு எல்லாருக்குமே தயக்கம். நான் எதுக்காக இதை சொல்லனா, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், இது புதுசு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் நான் எதுக்காக சொல்ல சொன்னேன் அப்படின்னா, தெரியுதோ தெரியலையோ உடனே நம்ம முதலில் சொல்ல கற்றுக்கொண்டேன். டாக்டரேட் இருக்குங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்களும் மிகப்பெரிய அறிவாளிகளும் நிறைந்த ஒரு பூந்தோட்டம் இது. பட் we should enter the first. நமக்கு தெரியுது இல்லைங்கிறது அது முதல்ல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார், ஆனா அவர் தான் கால் வச்சாரு. அவர் தான் வரலாற்றில் இடம்பெறுகிறார். சந்தேகமும் 2ஆம் பட்சமும் அப்படிங்கிறது ஒரு தடைக்கல்லை தகர்த்தெறிவதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். மனம் 2க்குமானது தமிழில் இருக்கின்ற சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னன்னு கேட்டாக்க, மனம் தூய்மையாக இருந்தால் மனம் வீசும். இதுதான் தமிழ் சொல்லி கொடுக்கிறது. அதே மாதிரி குணம் அப்படின்னா கேரக்டர். உங்கள் குணம் சரியாக இருந்தால் நோய் குணமாகிவிடும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் இடையே நிறைய பொருள் பொதிந்திருக்கிறது. நான் ஆக்சுவலி பேசிக் கெமிஸ்ட்ரி அண்ட் டாக்டரேட்டாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து நிறைய வந்து ஜிங்கிள்ஸ் எழுதுவோம். எடுத்துக்கு அண்ணாச்சி கடையில் எடுத்துக்குங்கிற மாதிரி ஜிங்கிள்ஸ், பாடல் திரைப்பட பாடல் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு விளம்பரத்துக்கு ஒரு கேப்ஷனா ஒரு ஏதாவது சொல்லுங்க சார்னார். நான் சொன்னேன், பூக்கடைக்கும் சாக்கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை அப்படின்னா. பூக்கடை நல்லா இருக்கு சார், விளம்பரத்துல சாக்கடை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாரு. என்னை பொறுத்தவரையும் அதுதான் வாழ்க்கை. ஒரு விளம்பரம் வந்து பூக்கடை எங்கேயுமே வச்சா பூக்கடையில போர்டு இருக்காது, ஏன்னா அது வாசம். சாக்கடைக்கு அது பேர் போர்டு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இங்க அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விளம்பரமாகவே இருக்கின்றான். அவரை பற்றி அவர் சொல்ல, நம்ம வந்து நல்லா கோட் சூட்டு போட்டு விளக்கும் போதும், ஆனால் அவரை பற்றிய பிம்பம் மற்றவர்களுக்கு தெரியும், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. அவருடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவரை பற்றி மற்றவர்களுக்கு தெரியும். எனவே நாம் பூக்கடையாக இருப்போம், மனதை சரியாக வைத்துக் கொண்டால் நாம் மனம் வீசுவோம் அப்படின்ற செய்தியோடு இப்போ ஏற்கனவே மனம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருந்தேன். யாருக்காவது சொல்ல முடியுமா, மனிதனுடைய 6ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அறிவு என்பது எது அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியும்? எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் வித்தியாசமா இருக்கும். நீங்க பாருங்கண்ணே, இது முடிக்கும் போது இந்த கேள்வி அறிவுங்கிறதுல எண்டு போர்ஷன் இப்படிதான் இருக்குமா அறிவுங்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மனிதன் 6 அறிவு படைத்தவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். 6ஆம் அறிவுங்கிறது எது, யாராவது சொல்ல முடியுங்களா? சிந்திக்கிறது ஐயா. சிந்திக்கிறது. வெரி குட். அடுத்தது இன்ட்யூஷன் சார். குட். யார்? சாரதா மேடமா? யார் மேடம்?
சாரதா தான். சாரதா மேடம் என்ன இந்த மாதிரி பதில் வந்து ரைட். அடுத்தது சிந்தித்தல், பகுத்தறிவு சார், இன்ட்யூஷன். பகுத்தறிவு. பகுத்தறிவு பகுத்தறிவு யார் சார் இது? கருணாநிதி. கருணாநிதி சாரா? ஓகே, இங்க இது பண்ண முடியல, ரொம்ப நன்றி. பகுத்தறிவு அட்டகாசமானது, சூப்பரானது. அடுத்தது பேசும் தன்மை. பேசுறது யாரு? மீனா மேடமா? நல்லா பேசுவீங்க போல இருக்கு. ரைட், ஓகே. பேச நிறைய இருக்குது, சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க, இதெல்லாம் ஷார்ட்டா அதை முடிச்சுக்கிறேன். அதாவது சிந்தித்தல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க, பேசுறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இன்ட்யூஷன் வருது அப்படிங்கிருக்கீங்க மேடம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பகுத்தறிவு. இதற்கான பதில் சொல்றேன். அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் என்ன, பகுத்தறிவுங்கிறது ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இறை மறுப்பு கொள்கைங்கிறது பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தளவு நான் மிக தெளிவாக சொல்லக்கூடியவரும், பக்தி அறிவின் அடிப்படையே பகுத்தறிவுதான். ஒன்றை பற்றி பகுத்து அறியக்கூடிய அறிவை தெளிவாக பெற்றவனால் மட்டுமே பக்தி அறிவில் முழுமை அடைய முடியும். இறை மறுப்பை எதிர்க்கின்ற எண்ணத்தை கொண்டவர்களால் முழுமையாக பக்தியை பற்றி உணர முடியாது. இது என்னுடைய அடியனுடைய தாழ்மையான கருத்து அப்படிங்கிறது தான். பகுத்தறிவு என்பது அதாவது அனைத்திலும் இறைவன் இருக்கிறான், அனைத்துமாக இருக்கிறான் என்ற கொள்கையை அனைத்து மதங்களும் அனைத்து இறை பக்தியை உடையவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நாத்தியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மனிதன் ஏற்றுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சிம்பிளா இருக்கு, ஒருத்த மதம் மாறுறான் அப்படின்னா அது அவனுடைய விருப்பம். இப்ப காண்டா வேண்டியது கடவுள் தான் இல்லையா? என்னடா நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம், இதை விட்டுட்டு அடுத்த குரூப்புக்கு போறானே அப்படிங்கிறது காண்டாக வேண்டியது கடவுள் தான். ஆனா கடவுள் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. ஏன் மனுஷன் அதை பத்தி நீ அங்க போற, நீ அங்க வர, நீ சொல்ற, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் மனம் விரும்பியதை அவன் அடையட்டும். ஆனால் கர்மா விதிப்படி நாம சொல்றது, ஒவ்வொரு மனிதனும் நாத்திகனாகவும் பிறக்கிறான், இந்துவாகவும் பிறக்கிறான், முஸ்லிம்காகவும் பிறக்கிறான், கிறிஸ்தவராகவும் பிறக்கிறான், மற்ற மதை சார்ந்தவர்களும் பிறக்கிறான். இயற்கையினுடைய படைப்பு என்பது அனைத்தையும் அறிந்தவனாக, அனைத்து அனுபவங்களையும் பெற்றவராக மீண்டும் ஒளியை நோக்கி அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் இறை சக்தியினுடைய திட்டம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதன். யார் எதை செய்ய வேண்டும், ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட். அதன் அடிப்படையில் தான் ஒருத்தன் வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் போறாங்க. அப்போ அடிப்படையில் எல்லாத்துக்குமே திட்டமிட்ட செயலோடு இருக்கிறது. ஓகே, நீங்க ஒன்னு சொன்னதை பத்தி பண்ணீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கோம், அப்ரிசியேஷன் காலியாயிடும், வேற ட்ராக்ல போயிடும். அறிவு அப்படிங்கிறத பத்தி திரும்ப சொல்லிட்டு நிறைய சொல்றேன். இன்ட்யூஷன்ங்கிறது என்னை பொறுத்தவரை 6வது அறிவு அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத, மற்ற எல்லா உயிர்களும் சிரிக்கிறது, பேசுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா உயிர்களுமே பேசும், எல்லா உயிர்களுமே பேசுகின்றது. ஒரு அறிவுல 6 அறிவுகள் அனைத்துமே பேசுகின்றது. பூக்கள் அதனுடைய பாஷையில் பேசுகிறது. அதனுடைய பாஷை என்பது வாசம், வாசத்தால் பேசுகிறது. ஒரு வண்டு இன்னொரு வண்டோடு பேசுகிறது. ஒரு குரங்கு குரங்கோடு பேசுகிறது. குரங்கு ஒரு கூட்டத்தை தலைமையை தாங்கி வழி நடத்துகிறது. ஒவ்வொரு இனமும் வழி நடத்தி செல்கிறது. அதனால பேச முடியும். அது பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமே தவிர அது பேசிக்கொண்டு இருக்கிறது. அது அவைகளோடு சிரித்து கொண்டு இருக்கிறது. தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுவும் பகுத்தறிகிறது. ஒரு செல் உயிரினம்ங்கும் போது நீங்க ஒரு நெருப்பு வைக்கிறீங்க, இன்னொரு ஃபுட்டு வைக்கிறீங்கன்னா சூடா இருக்கிறதுக்கு அது போவதில்லை. அதுக்கு எந்த ஃபுட்டு தேவையோ அந்த இடத்துக்கு நோக்கி போகுது. அப்போ தனக்கு இது ஒரே அறிவு உடைய ஒரு செல் உயிரினம் தனக்கு எது வேண்டும், தனக்கு எது உணவு என்பதை இது தேர்ந்தெடுக்கக்கூடியது இருக்கு இல்லையா? அதுவே பகுத்தறிவு. பகுத்து அறியக்கூடிய அறிவு பகுத்தறிவு. அது தெரியுது, எனக்கு இது ஃபுட்டு இன்னைக்கு நான் போகணும், அது சூடா இருக்கு, அதை நம்மளை கொன்றும், வேண்டாம், தெரியுதே. அப்ப பகுத்தறிவு அதுக்கு இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, பகுத்தறிவு. அப்ப 6ஆம் அறிவு என்பது மேடம் இன்ட்யூஷன்ஸ் சொன்ன மாதிரி இந்த பிறப்பை பற்றியும், பிறப்பிற்கு முன்னால் இருப்பதை பற்றியும், மரணத்திற்கு பின்னால் நடப்பதை பற்றியும் அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றதே பகுத்தறிவு. அதுதான் 6வது அறிவு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனால் இந்த அறிவை மற்ற எந்த உயிரினங்களும் பெறுவதில்லை. ஆடு மாடுங்கிறது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அதை யோசிக்கிறது இல்லை. என்னுடைய பாஸ்ட் லைஃப் அதை பேசுறது இல்லை. பி பிரசன்ட். உலகத்தில் இருக்கிற மனிதனை தவிர உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் பி பிரசன்டாக மட்டுமே இருக்கிறது. ஓஷோ அதை சொல்லுவாரு, மனிதனை தவிர மற்ற உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமே அதுதான். அவன் அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா, இப்படி பண்ணா. நான் பாஸ்ட் பத்தி நினைக்கிறது இல்லை. ஃபியூச்சர்ல இப்படி பண்ணுவானா, ஆபீஸ்ல அப்படி திட்டுவாங்களே, இப்படி பண்ணாங்களே, மர்மம் அப்படி பண்ணிட்டா, மர்மம் பண்ணாங்க, அதை பத்தி நினைக்கிறது இல்லை. 3% இப்ப என்ன இருக்கோ அதனால்தான் எல்லா பறவைகளையும் மகிழ்ச்சியாக பறக்க முடிக்கிறது, எல்லா பூக்களும் மகிழ்ச்சியாகவே பூக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இளங்கோட சொல்லுங்க.
இளங்கோவோட மைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ரைட். ஓகே. கரெக்டா இருக்கா? இப்ப சரியா இருக்கு. சரியா அவர் அடிச்சாச்சு. சரியாக்கா, நன்றி நன்றி. ஓகே, அதுல அறிவு அப்படின்னு சொல்ற என்னை பொறுத்த வரைக்கும் 3, அதாவது எல்லாரும் சொல்றாங்களே, ஞானிகள் எல்லாமே தத்துவ ஞானிகள் சொல்றாங்க, உன்னை எறி உன்னை எறி. என்னைய உன்னை எறி? நான் தான் தெரியும், எனக்கு பேர் வச்சிருக்காங்க, நான் படிக்கிற படிப்பு தெரியுது, அம்மா அப்பா தெரியுது, எல்லாமே தெரியுது. இதையும் தாண்டி என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? உன்னை எறிதல் அப்படின்னா என்னன்னா, உன்னை எறிதல் அப்படிங்கிறது 3 கேள்விதான். ஒன்று, நாம் ஏன் பிறந்தோம்? பிறப்பதற்கு முன்னால் எங்கிருந்தோம்? மரணத்திற்கு பிறகு எங்கே செல்வோம்? இது 3ம் ஒருவர் தெரிந்து கொண்டால் தன்னை அறிந்தவன் ஆகிறான். ஸோ இதற்கான பதில வெரி கிளியரா நம்ம சொல்ல முடியும், சொல்லுவோம். அதை சொல்வதற்காகத்தான் இது தொடங்கப்பட்டது. ஆன்மீகம் என்பதை அனைத்தும் புரிதலோடு, நம்ம இந்த கிளாஸ்ல மெடிக்கல் செஷன் வரைக்கும் சைக்காலஜிக்கல், ஹிப்னாட்டிசம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஏன்னா குறைந்தபட்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜெனிஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தளத்திலும் இறை சக்தி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப சொன்னாங்க மனிதன் 6 அறிவு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அறிவும் பிரமிக்கத்தக்கத்துல இருக்குது, எல்லா அறிவும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலந்தி எடுத்துக்கிட்டா, சிலந்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா? சிலந்தி வலை வந்து குறைந்தபட்சம் 7 டைப் ஆஃப் லேயர் ஆர் தேர். அந்த வலை இருக்கு இல்லையா, 7 டைப். அந்த 7 டைப்ல நேரா கோடு இருக்கிறது ஒரு திரவத்தை, அதை புரோட்டீன் தான் இருக்குது. அதுல உள்ள ரவுண்ட் ஷேப்பா இருக்கிறது அது ஒரு அதுக்கான வெரைட்டி, அடுத்த வெரைட்டில வருது. அடுத்தது அந்த வலையுடைய கடைசி பழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த வலைக்கும் செவுத்துல இல்லை வேற எங்கேயா மரத்துல கட்டப்பட்டு அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இது நடப்பதற்கென்று ஒரு வலை, இந்த பின்னல். 7 டைப் ஆஃப் ரேஸ் ஆர் தேர் அதுல இருக்கும், இருக்கும். நீங்க இது சொன்னீங்கன்னா இன்னொன்னு ஆச்சரியம் என்னன்னா, புரோட்டீன் அதுல அதிகமா இருக்கனால அதை திக்னஸ் ஆக்கினாக்க, சிலந்தி வலையை திக்னஸ் ஆக்கி அதுல வந்து மாய்ஸ்டர் எடுத்துட்டு பண்ணிட்டாக்க, பிபிசில சொல்ற முடிந்தால் எல்லாருமே இது முடிஞ்ச உடனே போய் டைப் பண்ணி பாருங்க பிபிசி வீடியோல, ஸ்பைடர் ஸ்கில்ஸ் 5 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல். இரும்பை விட 5 மடங்கு வலிமையாக உள்ளது சிலந்தி வலை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பிபிசியில போட்டிருக்காங்க, இருக்குது. அது எப்படி, ஏன் புரோட்டீன் எப்படி ஸ்ட்ரென்த்தா கொண்டு வருது அப்படிங்கிறது நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அது வேற செஷன்ஸ்ல பார்த்துப்போம். பட் இஸ் இட் டோல்ட். அதே மாதிரி ஸ்பைடர் ஸ்கில் இஸ் ஜென்ரலி கன்சிடர் ரஃப் தென் கோவெலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புல்லட் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, புல்லட் ப்ரூஃபை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்பைடரோட அந்த வலை பின்னல். இது ப்ரூஃப். இதே நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே இருக்கும். இல்லைன்னா ஸ்பைடர் ஸ்கில்னு போய் டைப் பண்ணீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்பைடர்னா ஆட்டோமேட்டிக் வரும். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம் மனிதர்கள் பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், மனிதர்கள் அதிக அறிவு உடையவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இறை சக்தியினுடைய படைப்பில் அனைத்தும் அபூர்வ ஆற்றலோடு கொண்டிருக்கிறது. எனவேதான் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான், அனைத்தையும் வணங்குங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், இப்ப நம்ம தூணி எச்சு துப்புறான்னு வச்சுக்கீங்க, எச்சு துப்புற பாக்குறவனே நம்ம ஒரு மாதிரி என்னடா எல்லாம் விட்டு உள்ள ஒரு கரைச்சுக்கலாம். ஆனால் சிலந்தி துப்புகின்ற எச்சில் விட எகை விட வலிமையானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு எச்சி, சாதாரண சிலந்தி வலிங்கிறது எச்சி, ஒரு எச்சில்ல ஒரு இரும்பை விட அதிகமான அபாரமான வலிமை இருக்குன்னா, அப்போ அதை படைத்த இறைசக்தி எந்த அளவுக்கு இருக்க முடியும்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி நயகரா நீர்வீழ்ச்சியோ, பைசா சாய்ந்தரபுரமோ, பெல் நகரம் அப்படி இல்லை. இறைசக்தியினுடைய ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கிறது. நம்ம புரிந்து கொள்வதில்லை. we are trying to say this. இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். இந்த அறிவு என்பது அபாரமானது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. இன்னும் அதிகப்படியா சொல்லணும்னா, இந்த 800 கோடி 1000 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருமான சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னோட தனித்தனியான ஆற்றல்கள் கொண்டவர்கள். இதே காலங்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா கைரேகை குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டுன்னா 800 கோடி 1000 கோடி மனிதர்களுக்கான கைரேகை ஒரே மாதிரி இருக்காது.
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதுவரையும் பிறந்திருக்கிறார்கள். அவங்க கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் கோடான கோடி மக்கள் பிறப்பார்கள், அவங்க கையில் இருக்க தம்மா துண்டு இருக்குதுங்க அது. இது கோடான கோடி பேருக்கு இதனுடைய டிசைனிங் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உடம்புல 16 சிம்டம்ஸ் இருக்குது. அந்த 16மே யூனிக்கா தான் இருக்கும். டிஎன்ஏ என்பது உள்ள போனா 16. அப்போ எவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அப்போ நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் எதிரே இருக்கின்ற உயிரினங்களையும் அதில் இருக்கின்ற அபூர்வ ஆற்றல்களையும் பிரம்மாண்டத்தையும் நீ கண்டு ரசிக்கின்ற பொழுது மட்டும்தான் இறைசக்தி அப்படிங்கிறது. சிலர் நாத்திகமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாமே அதனுடைய படைப்பு. இயற்கையினுடைய சக்தி பிரம்மாண்டம் என்பதை உணர முடியும். இப்போ இயற்கையை நீங்கள் புரிகின்ற பொழுதுதான் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அனைத்தையும் குறைந்தபட்சம் ஓரளவிற்கான அனுபவத்தை பெறுகின்ற பொழுதுதான் தியானத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக கண்டடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மும்பையிலிருந்து மரியாதைக்குரிய வனிதா மேடம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எல்லோருக்கும் ரொம்ப 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 வணக்கம். ரொம்ப ரொம்ப வணக்கம் மேடம். உங்களை பத்தி சொல்லணும், நான் சொல்லல. நீங்க கொஞ்சம் லேட் ஆனதுனால உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டே மன்னிக்கணும். ரொம்ப அற்புதமா இருந்தது, அமிர்தமா கேட்டு இருந்தேன் நான் கர்த்தால இருந்து. அப்படி இல்ல மேடம், நீங்க யாருமே இல்ல அப்படி இறைவனோட படைப்புல ஒரு சின்ன காக்கால இருந்து ஐன்ஸ்டைன் வரைக்கும் எல்லாருக்குமே அதே அறிவு தான். நம்ம அதை எப்படி உபயோகிக்கிறோங்கிறதுல தான் ஒரு வித்தியாசம் வருதே தவிர நம்ம என்னென்ன கத்துக்கிறோம், தேடல் இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க படிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா யோகான்னு கேட்டா யோகாவில் எடுத்திருக்கீங்க, அஸ்ட்ராலஜி, ஜெமாலஜி, அப்புறம் என்னது நியூட்ரிஷன் ஃபுட்டு. ஸோ நான் பார்த்தா ஒரு 12 கிட்டத்தட்ட இருக்குது, 12-15க்கு மேல இருக்குது. ஸோ எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பான்ட்டாங்கிற மாதிரி, போட்டாலாம் அடிக்கிற மாதிரி சோ மெனி ரிசர்ச் ஆர் தேர். அதுல குறிப்பாக இயற்கை சார்ந்த மருத்துவம் அப்படிங்கிறதையும் சித்தர்கள் வழி நாங்க கடைபிடிக்கிறதுலையும், ஸோ இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இங்குள்ள பழமைகளை மறு உருவாக்கம் செய்து இந்த மருத்துவத்தன்மை அனைத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு 10-15 வருஷம் இருக்குமா மேடம்? எதுல இந்த பழகி நான் பேசி உங்க கூட பேசி எனக்கு என்னமோ காலங்காலமா தொடர்ந்தே வந்துட்டு இருக்க மாதிரி தான். நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நேத்து காலையில ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அவருக்கு ஃபோன் பண்ண, அவர் டக்குன்னு எடுத்துட்டாரு. வேற சில சமயம் ஃபோன் நம்மளுக்கு கிடைக்காது. நாங்க பேசுறதுக்குள்ள வச்சிருங்க மேடம், நீங்க டாக் கொடுக்குறீங்கன்ட்டாரு. எனக்கு என்னடா இது இப்படி டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே தெரியல, உட்காந்துருக்கேன் நான். அவர் உடனே நான் பேசுறேன், உங்கள்கிட்ட பேசுறேன், ஒரு 5 மணிக்கு பேசுறேன்னாரு. நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேடம், என்ன கொடுக்கலாம் நம்ம பேனர்ல அப்படிங்கிறாரு. எனக்கா ஒரு பிரமிப்பா இருக்கு. பேசுறதுங்கிறது நமக்கு இயற்கையா வரக்கூடியது. ஆனா கூட நேத்து பார்த்தோம் நம்ம என்ன பண்றோம். நான் இப்ப இங்க பண்ற தப்பு என்ன சாராது. என்ன டாக்டர் இப்படி கூட்டின்னு வந்துட்டாங்க யாரையோ. நம்ம காலங்காலத்தால இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல உட்காந்துருக்கோம். ஒரு நல்ல பேச்சாளர் கொண்டு வந்திருக்க கூடாதான்னு நினைச்சிட்டா அது என்னோட தோல்வி ஆகாது. அதுதான் எனக்கு பெரிய வருத்தமே. நம்ம யாரை தோக்கடிச்சுடுறோம் நம்மளோட செயல்களாலன்னு நம்ம பார்த்து போயிட்டே இருந்தாலே நம்ம வாழ்க்கை வெற்றி ஆயிடும். நம்ம ஒரு தப்பு பண்ணா அம்மா அப்பா தோத்து போறாங்க, இன்னொரு தப்பு பண்ணா கணவர் தோத்து போறாரு, நம்ம வேற மாதிரி தப்பு பண்ணா குழந்தைகள் தோக்குறாங்க. நம்ம எங்கேயுமே தோக்கிறதே கிடையாதுங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டாக்க நம்ம சரியாவே இருப்போம். ஏன்னா அவங்க நம்மளை தோக்கடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம சரியா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். டாக்டர் சொன்னதுலேருந்து தொடர்ந்தாதான் அது நன்னா இருக்கும். அது இன்னொரு விஷயம், எந்த சூழல்ல இருந்தீங்க ஆஃப்டர் த கால்ஸ், வாட்ஸ் யுவர் மைண்ட் செட் அப்படிங்கிறது சொன்னா மற்றவர்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர், ஸ்ட்ரெஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அங்கேருந்து அதுக்கப்புறமா இப்போ பிஹெச்டி பண்றேன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல. அதை தாண்டி நான் ஒரு ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா ஒரே ப்ராஜெக்ட்ல பயணிச்சு, இது கை கூடியதான் சொல்லுவாங்களே, வெண்ணெய் திரண்டு வரைச்ச தாழி உடைஞ்சு போச்சுங்கிற மாதிரி நேற்று திடீர்னு ஒரு பாம்பு போட்டுட்டாரு அந்த ப்ராஜெக்ட் ஓனர். பண்ணல அப்படின்னு. அது எவ்வளவு பேரை பாதிக்கிறது ஒரு செயல். இட்ஸ் கால் பட்டர்ஃப்ளை ரிப்பிள் எஃபெக்ட்டும்பாங்க. நம்ம ஒரு சின்ன இப்படி அந்த தண்ணி அப்படியே இருக்கும், அதில் ஒரு சின்ன கல் போட்டு அப்படியே வரும் பாருங்க லைன்ஸ். அந்த மாதிரி அது பல பேரோட வாழ்க்கையை தப்பாக பாதிச்சிட்டும். அதில் ரொம்ப ஒரு மாதிரி
ரொம்ப துக்கமா இருக்கிறப்போ டாக்டரோட கால் வந்தது. அப்போ எனக்கு ஒண்ணே ஒண்ணு தோணி, பிரபஞ்சம் நம்மளுக்காக வேற ஏதோ வச்சிருக்கு. அது அது வந்து இல்லைன்னா இந்த ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஒரு குழந்தை அழைச்ச தாய் எப்படி எடுத்து, சரி சரி வா இங்க வா, நீ பலூன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் உனக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரேங்கிற மாதிரி உடனே அதை இது பண்றப்போ கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசினாரு. ஒவ்வொரு தருணத்துலயும் அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கிறப்போ, யார் நம்மளை இப்படி தூக்கி பிடிச்சு நிக்க வைக்கிறாங்கன்னா அங்க யாருமே இல்ல. ஆனா நம்ம எப்படி இப்படி நிக்கிறோமே, ஒரு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை விட்டுட்டாக்க நம்மளுக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஆச்சரியம் பட கத்துக்கணும். டு பி இன் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். கார்த்தால எப்படி சூரியன் தவறாம எப்படி வர்றாரு. நம்ம சந்திரனுக்கு தான் பாட்டெல்லாம் உண்டு. ரொமான்ஸ் எல்லாம் சந்திரனுக்கு தான் பாடுறோம். சூரியன் எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க. வெயில் அடிச்சா நம்மளை கொடை பிடிச்சிருவோம். உடனே வந்து பாப்பா பாப்பான்னு ஒரு நம்ம மூஞ்சில ஒரு இல்ல, முகம் அதுக்கும் பாட்டு சுளிக்கட்டு. இருக்கு மேடம். வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டமே ரசிக்கிறதுல தானே இருக்குது. வெயிலோட தான் இருக்கும்போது எது இல்ல நமக்கு கூடவே இருக்கோ அதை ரசிக்க கத்துக்கிட்டோம்னா அது ஈஸி ஆயிடும். அது பிடிக்கலன்னா எதையுமே பிடிக்காது. சாரி, அது மட்டும் கண்டினியூ இல்ல. பண்ணீங்க. அது மட்டும் இல்ல. அதுல வந்து என்னன்னாக்க சூரியக பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னாக்க கண்ணால பார்க்கக்கூடிய கடவுள் சூரியன் மாத்திரமே. அவன் எதுக்கும் தவறுறதே கிடையாது. யார் திட்டட்டும், யார் திட்டாம இருக்கட்டும், கார்த்தால வருவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதுதான் நம்மளோட செயல்கள்ல நம்ம எல்லாருக்காகவும் வைக்கணும். அப்புறமா அவர் வந்து மிருகங்களை பத்தி சொன்னாரு. நான் இப்போ கொஞ்ச நாளா ஒரு மாசத்துக்குள்ள நான் வந்து மிருகங்களோட பேசுறதுக்கு கத்துட்டு இருக்கேன். டெலிபதி இன்ட்யூஷன்ல. அதுல அவங்க என்னெல்லாம் அற்புதமா பேசுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நடுவுல ஒருத்தர் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அந்த டீச்சர். அப்ப எனக்கும் என் நாய்க்கும் தெரிஞ்ச விஷயம் மட்டுமே, அந்த அந்த நாய் வந்து வேற ஒரு நாட்டுல இருக்கு. நான் வேற ஒரு நாட்டுல இருக்கேன். டீச்சர் டெல்லியில இருக்காங்க. அவங்க எங்கள கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. எனக்கும் என் நாய்க்கும் தெரிஞ்சது விஷயம் மட்டுமே அவங்க எப்படி பேசினாங்க. அந்த ஆச்சரியத்துலேருந்து இப்போ நான் கத்துக்கிறேன். அப்புறம் நம்ம எது குடுத்தாலும் மிருகம் சாப்பிடாது. நான் இப்போ ஒரு காக்கா நான் வளர்க்கல. காக்காவா வந்து என் கூட ஒரு நட்பு பெற்றிருக்கு. அதுக்கு இதோ கூப்பிடுது பாருங்க. நான் நான் எழுந்துட்டேன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து நான் கொய்யாப்பழம் குடுத்தா அதுக்கு வேண்டாமா, சவரூட்னா வேண்டாமா, அந்த பப்பாளி பழம் மட்டும் தான் வேணும்னு இப்போ அதுக்காக தனியா வாங்க வேண்டியிருக்கு. அதனால மிருகங்களுக்கும் ஆசைகள் இருக்கு. மிருகங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கு. என்ன ஒண்ணே ஒண்ணு இல்ல தெரியுமா? நம்ப மாதிரி கடந்த காலத்த, நிகழ்காலத்த எ எல்லாத்தையும் அப்படியே வச்சு நம்ப இட்லி மாவு அரைக்கிற மாரி அரைச்சுட்டே இருக்கோமே, அது அவங்க கிட்ட இல்ல. அதனால அவங்க எப்பவுமே ஒரே நிலையில சந்தோஷமாவே இருக்கிறதாக நான் நெனச்சுக்கிறேன். அது ரொம்ப அவசியம். இப்ப அதுக்கு தான் நம்ம போறோம். அ ஸ்ட்ரெஸ் பத்தி பேசப் போறோம். எப்படி நான் வந்து அதில வந்தேன் அப்படின்னாக்க, நான் வந்து கார்ப்பரேட் ட்ரெய்னிங் பண்றப்போ, ஒரு ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. அம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேடம். என்ன பண்ணா ஸ்ட்ரெஸ் போகும்? அம் இங்க ஆஃபீஸ்லயும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீட்லயும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு கேட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸா? இல்ல ரொம்ப சமாளிக்கவே முடியல. எத சமாளிக்க பார்க்குறீங்க? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்னு. ஒரு கையில ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. கொஞ்சமா இருக்கு. அத வந்து பாதுகாத்து நம்ப எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது தான் மேனேஜ்மென்ட். ஸ்ட்ரெஸ் என்னத்துக்கு நம்ம மேனேஜ் பண்றோம்? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன? ஒரு தூண் இருக்கு. அந்த தூண் நமக்கு நம்மளோட அந்த கூரைய பிடிச்சுட்டு நிக்கிறது. நம்ப மாட்டுக்கு அத தாண்டி சுத்தி போகணுமே தவிர, அத கட்டிண்டு நின்னுண்டு தூண் என்ன விடமாட்டேங்கிறதுங்கிறது தான் என் வாழ்க்கையில இருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். அந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது என்ன ஆறுது நம்ம பாடியிலனாக்க, நம்ம முதல்ல பிரீதிங் கெட்டு போறது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிளட் பிரஷர் ஏறும். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த பிரீதிங் இது பண்றப்போ, நம்மளோட சுவாச காற்று ஆக்ஸிஜன் குறைய ஆரம்பிக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போறோம். அப்புறமா ஒரு இன்டர்வியூக்கு போறோம். ஒரு பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம். அது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லன்னா நம்ம சரியா ஃபங்ஷனே பண்ண மாட்டோம். புத்தர் எங்கேயான போய் எழுத போறாரா? புத்தர் எதான காம்படிஷனுக்கு ஓட போறாரான்னா இல்ல. அதனால அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அவசியம். அளவுக்கு மீறி போகும்பொழுது தான், அது நம்ம உடல பாதிக்க ஆரம்பிக்கிறது. ப்ரொலாங்டா ஒரே அந்த ஸ்ட்ரெஸ்லயே ரொம்ப நாள் இருந்தோம்னாக்க, அது டெஃபினட்டா நம்மளோட வியாதிகளா மாறத் தொடங்குறது.
அப்போ வந்து அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கா, எது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது? ஓகே, எல்லாருமே ஒரு ஒரு என்னோட இதில் எல்லாருமே சொன்ன விஷயம், என் கணவன், என் மனைவி, மாமியார். ஓகே, இது மூணும் மும்மூர்த்திகள் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதை இப்போ தள்ளி வச்சிருங்க. அது என்னது, கார்த்தால ஒரு வீடு எடுத்துக்கங்க. வேலைக்காரி வரல, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அப்போ அவ வந்து அந்த குழந்தைகள் மேலே எரிஞ்சு விழுந்து, அந்த குழந்தைகள் அழுது, அதுக்கப்புறம் கணவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி, அவர் காரில் போகிறச்சு அவருக்கு கோபம் வந்து, பக்கத்தில் ஓட்டுறவங்களெல்லாம் இது பண்ணி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எவ்வளவு பேர் அப்படியே லிங்காக எடுத்துகிட்டு போகிறது பாருங்க. ஆனால் நம்ம அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நாம் அப்படிங்கிற அந்த உணர்வு ரொம்ப எனக்கு நடக்கிறது. அப்போ நான் யார், நான்கிறது யார் ஃபர்ஸ்ட்? இப்போ இப்போ வந்து டாக்டர் இப்போ பேசினாரு. அவர் நம்ம எல்லாருக்கும் டாக்டராக பார்க்குறோம். வீட்டில் அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அவங்க தாயார் தந்தையார் ஒரு பேர் வைப்பாங்க. அப்போ அவர் இது எல்லாத்துலேயும் அவர் அவர் யார் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ இப்போ நான் இருக்கேன் இங்கே, ஒரு என் கணவருக்கு மனைவி, என் குழந்தைக்கு தாய், அப்புறம் என்னோட பெற்றோருக்கு நான் வந்து மகள். அப்போ இவ்வளோ அவதாரமாக இருக்கு எனக்கு. அப்போ நான்கிறது யார்? அந்த இது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம எதையுமே பொருட்படுத்த மாட்டோம். நான் அப்படிங்கிறது நம்மளோட ஈகோ தான். நீங்கள் என்னை திட்டிட்டீங்க டாக்டர், எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்ன என்னங்கிறது யார் அது? அவர் திட்டுறாரு, அவருக்கு கோவம், அவருக்கு ஒரு உணர்வு, அவருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆயிருக்கு. அப்படிங்கிறதோட நம்ம விட்டு விலகிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மள கிட்டக்க வராது. நம்மள திட்டாங்க, என்ன திட்டாங்களே, என்ன அந்த என்ன அப்படிங்கிற எண்ணம், அதுதான் எல்லாத்துக்கும் வேறா இருந்து விஷமா மாறுறதே நம்ம வாழ்க்கையில. அது இல்லாம இருக்கிற வரைக்கும் எதையுமே நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. எனக்கு வந்து ஒரு காலத்துல எப்படி ஒரு கோவம் வரும்னாக்க, நானே ஒரு ஆட்டம் பாம் மாதிரி இருந்தேன். என்கிட்ட யாரும் வரத்துக்கே பயப்படுவாங்க. அது வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆரம்பிச்சது. என்ன நம்ம இப்படியா கோச்சுக்கிறோம்னு, இவகிட்டயே போவான்டா, நம்ம மாட்டுக்கு பேசாம இருக்கலாங்கிற மாதிரி. அப்புறமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அப்படி போய் பார்த்தாக்க நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த டாக்டரும் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது, நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்போ இவங்க எவ்வளோ இன்னோவேஷன் பண்ணாலும், என்ன சயின்ஸ் எங்கே போனாலும், ஆட்டோஇம்யூன் டிஸார்டருக்கு மட்டும் வெஸ்டர்ன் மெடிசனில் மருந்து மாத்திரை ஒரு கியூர் கிடையவே கிடையாது. இன்னி வரைக்கும் கிடையாது. அந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டரில் வரக்கூடியது எல்லாமே லிவர் டிசீஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அதுக்கப்புறமா லூப்பஸ்ன்னு இருக்குது, நிறையா காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் நிறையா வருது. அதில் பார்க்கின்சன் வரைக்கும் போகிறது, டயபெட்டிஸும் அதில் ஒன்று தான். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, எங்கேருந்து உருவாகிறது, ஆரிஜினேட் எங்கே ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து தான். முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அப்போ வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லலாம், டாக்டருக்கு ஒரு தலைவலி, அப்புறம் எங்கள் லக்ஷ்மி அவர்களுக்கு ஒரு தலைவலி, என்ன எங்கள் குமுதவல்லி அவர்களுக்கு ஒரு தலைவலி, கருணாநிதி அவர்களுக்கு ஒரு தலைவலின்னு வச்சுப்போம். நம்ம எல்லாருமே ஒரு கிளினிக்கு போகிறோம். யார் பேரையும் விட்டுட்டேன்னு வருத்தப்படாதீங்க, ஒரு ஒரு உதாரணம் தான் இது. எல்லாரோட பேரும், ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கீங்களோ எல்லாரோட பேரும் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரே மெடிசன் கொடுத்துருவாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனால். ஆனால் என்னோட இந்த இதில் தான் நான் என்ன பார்க்க ஆரம்பித்தேன். லக்ஷ்மி அவர்கள் வந்து நேற்று தக் லைஃப் நைட் ஷோ பார்த்துட்டு இப்போ உட்காந்துருக்காங்க இந்த ஷோக்காக, இந்த மீட்டிங்காக. அப்போ அவங்களுக்கு தூக்கமின்மையினால தலைவலி வருது. கருணாநிதி அவர்கள் வந்து புதுசாக இது விளைச்சல் வந்திருக்கு, அதை எடுக்க போனோன்னு வெயில், இந்த மே மாத வெயிலில் அவருக்கு தலைவலி வந்திருக்கு. ஆசை தம்பி டாக்டருக்கு வந்து வனிதா கிட்ட பேசி, ஐயோ இந்த மேடம் இப்படி கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டாங்கன்னு தலைவலி வந்துருச்சு. அப்புறம் குமுதவள்ளி அவர்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு கல்யாணத்தில் போய் ரொம்ப நல்லா இருக்குன்னு 2 வாட்டி சாப்பிட்டு அஜீரணத்தினால வந்த தலைவலி. இது எல்லாத்துக்கும் எப்படி ஒரே மாத்திரை கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, அதை அப்படியே அமுக்கிடுறோம் நம்ம. பாட்டில் உள்ள ஒரு விஷத்தை போட்டு மூடுற மாதிரி. அது உள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த தலைவலி அடிக்கடி வர தொடங்கும். அந்த பாம்பை அடக்கி பைக்குள்ளே வச்சா இப்படி தலை தூக்குற மாதிரி. ஆனால் நம்மளோட இதில் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் ஒருத்தரோட பேசி அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இது ஒன்றுமே இல்லைங்கிறப்போ, ஓகே இது 2 நாளைக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் தூங்கிடுங்க, நீங்கள் வெயிலில் போனால் குடம் எடுத்துகிட்டு போங்க, டாக்டர் நீங்கள் வனிதா கிட்ட 2 நாள் பேசாமல் இருங்க. இதுதான் நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருக்கணுமே தவிர, எல்லாத்துக்கும் விஷத்துக்கு விஷமே ஒரு மருந்தாக எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருந்தது.
உள்ளுக்குள்ள ஒரு விஷம் இருக்குது, அந்த விஷத்துக்கு இன்னொரு விஷத்தை எப்படி நம்ம வைத்தியமாக கொடுக்க முடியும்? இப்போ நம்ம எவ்வளோ விஷம் சாப்பிட்டுட்டே வரோம் உள்ளுக்குள்ள, நம்ம பாடி விஷமாயிடுறது. அதனால தான் அது ரொம்ப நாள் இருக்குது. கடவுள் நம்மளுக்கு அனுப்புகிறப்போ, நம்ம இப்போ ஊருக்கெல்லாம் போனால் காரில் ஒரு ஸ்டெப்னி டயர் வச்சுட்டு போகிறோம் நம்ம. என்ன, எங்கேயான ரிப்பேர் ஆனால் அதை மாட்டுறதுக்கு. கடவுள் நம்மளுக்கு எந்த ஸ்பேர் பார்ட்டும் கொடுக்காம, உன்னை நான் ரொம்ப நன்னா க்ளீனாக பர்ஃபெக்டாக படைச்சு அனுப்புகிறேன், நீ இதே மாதிரி திரும்பி வான்னு அனுப்புகிறாரு. ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நீ வீட்டுக்கு பத்திரமா இதே மாதிரி திரும்பி வந்துடுன்னு. நம்ம பார்ட்டாக போய் டாக்டர்கிட்ட போய் இங்கே வலிக்கிறதுனா சரி நாளைக்கு சர்ஜரி பண்ணிடலாங்க, 20 நிமிஷம் தான். முன்னையான நாங்கள் 5 குத்துவோம், இப்போ உடனே 20 நிமிஷத்தில் நாங்கள் எடுத்துருவோம், அவ்வளோதான். வீட்டுக்கு போயிடலாம், சாயந்தரமே வீட்டுக்கு போயிடலாம். அவங்களுக்கு நம்ம உடம்புலேருந்து ஏதோ ஒரு உறுப்பு எடுத்தால் தான் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போயிடுது. நம்ம உடனே சரியாக போயிடுது போல இது வேண்டாம், எதுவுமே வேண்டாங்கிறதே கிடையாது. நம்மளோட பாடியில் எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியமாக கொடுத்துருக்காரு. நம்ம அதை பழுதடை வச்சு அதுக்கப்புறம் நம்ம இழக்கிறோம். நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம்? நம்மளோட மனநிலை, மன நிம்மதி, உடம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம் நம்ம. அப்போ இந்த மருத்துவத்தில் என்ன பண்ண முடியறது அப்படின்னாக்க, வியாதியே வராமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு வேண்டாத விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்கேயான அனுப்ப முடியுமா? இல்லை நான் இங்கே 2 நாள் இருந்துட்டு பக்கத்து ஊரில் ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, அது பார்த்துட்டு போகிறேன் பாரு, அப்போ 2 நாள் கழிச்சு நல்லா இருக்குது காற்று, இதெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம தான் டைம் சாப்பாடு போடுறோமே, போவே மாட்டார். ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டாத விருந்தாளி வீட்டில் வச்சு அவங்கள உபச்சாரம் பண்ணுற மாதிரி தான் வியாதிகளை நம்ம உள்ளே வச்சு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியாதியாக மாற தொடங்குறது. அது வியாதியாக மாற தொடங்குறப்போ கட் 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 ஹெல்த்து இப்போ ரொம்ப பரவலாக ரொம்ப முக்கியமாக எடுத்தது. கட் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட வயிற்றில் நம்ம போடக்கூடிய ஆகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸாக மாறி, அது கேஸ் ஆசிடாக மாறி, அந்த ஆசிட் மியூக்கஸாக மாறி, அது மெல்ல மெல்ல நம்மளோட சுவாச குழாயில் ஏற ஆரம்பித்து, அப்போ 4 நாள் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே கோல்டாக இருக்குது, பேசவே முடியல, இரும்பிட்டே இருந்தார். நான் சொன்னேன், எனக்கு கோல்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இது வந்து கேஸ்ட்ரிக் அட்டாக். நீ என்ன கோல்டுங்கிற, நீ என்ன கேஸ்ட்ரிக்னு பேசுகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி நீ ஒரு 4 நாள் கழிச்சு வா, நீ சொல்லுவ அப்படின்னு. அவர் மறுத்தார் என்ன. அவர் அப்புறம் ஏதோ மாத்திரலாம் சாப்பிட்டு பார்த்தாரு. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு 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 கஞ்சி இது உருவாக்கியிருக்கோம் இதுக்கு, அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார். அவர் அது சாப்பிட்டு, அம்மா நீ சொன்னது கரெக்டோ அப்படின்னாரு. நான் கரெக்டாக தப்பான்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த மியூக்கஸுங்கிற அந்த சளி மாதிரி இருக்கிறது நம்மளோட இந்த விண்ட் பைப்பில் ஏறி அதுதான் கோல்டாக இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு கோல்டுங்கிற வார்த்தை எப்படி வருது? கோல்டுன்னு ஒன்றுமே கிடையாது. உடம்பு உஷ்ணமானாதான் நம்மளுக்கு சளி பிடிக்கிறது. அப்போ உஷ்ணம் ஆகி இந்த மாதிரி சளி மாதிரி வரும்பொழுது உடனே போய் நல்லா தலை குளிச்சிருங்க, அது போயிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஏன் கோல்டு பிடிக்கிறதுங்கன்னா ஐஸ்கிரீம் சூடு. ஸோ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அதில் ஒரு பூதம் ஜாஸ்தியோ குறைச்சலோ ஆனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் வரப்போகுது. அதை நம்ம அறிஞ்சு நம்ம என்ன சாப்பிட்றோம், இன்றைக்கி நம்ம எழுந்தோம், என்ன மனநிலையில் எழுந்தோம், யாரை திட்டலாம், யாரை வெய்யலாம், இவனை முடிச்சிடலாம், அந்த சீரியல் பார்க்குறத நிறுத்தினாலே நம்மளுக்கு பாதி 25% வியாதியே வராதுங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயும் ஒப்பாரி வச்சுடுறோம். அந்த காலத்தில் விஷ்ணு சாஸ்திரமம் போடுவாங்க, லலிதா சாஸ்திரம் போடுவாங்க, இப்போ அதுதான் போடுறோம். அதை ஃபஸ்ட்டு நிறுத்தினா கூட ரொம்ப நல்லது. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒலி அதிர்வலைகள். இப்போ மந்திரம் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு புரியாத பாஷையாக இருக்கலாம், புரிஞ்ச பாஷையில் மந்திரமாக இருக்கலாம். ராமா ராமா ராமானாக்கா அதுக்கு ஒரு ஒரு அதிர்வு இருக்குது. இதையே அவளை முடிச்சிரு, வெட்டிடு அப்படின்னா அதுக்கும் ஒரு இது இருக்குது. அதுக்கு உடனே அதுவும் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரலாம், என்ன மாதிரி வார்த்தைகள் வரலாங்கிறத முடிவெடுக்கிறதும் நம்ம தான். அந்த கான்ஷியஸ் லிவிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்தாலே பாதி உடம்பு சரியாக போயிடும். இப்போ இந்த பயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாக ஆரம்பித்தோன்னு என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்மளோட எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுறது. நம்மளோட பாடியில் இம்யூனிட்டிங்கிறது என்ன அப்படின்னாக்க, வியாதி உள்ளுக்குள்ளே வரும் பொழுதே அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம பாடி கார்டு மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து எப்பயானு ஒரு இன்ஃப்ளமேஷன், ஜுரம் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் அது உடனே ஜாஸ்தியாகி அதை பிடிச்சி தடுத்துருமா. இந்த இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறது எப்போ அப்படின்னாக்க, இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வரும்பொழுது அதுக்கு வந்து அதுவே நம்மளை எதிரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவே பாடியை வந்து எதிரியாக மாற்றி அப்போ தான் இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வருது. அதுக்கு வந்து வைத்தியமே கிடையாது.
அப்படிங்கிறப்போ நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படின்னு அந்த உடம்பு கேட்கறது நம்ம கிட்ட. நீ என்ன சாப்பிட்ட தப்பா, நீ என்ன யோசிச்ச தப்பா, நீ எங்க எஸ் மேடம். அப்ப வந்து நம்ம நம்ம வந்து அந்த கான்ஷியஸா இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம மிருகங்களை பத்தி பேசுறோம். ஒரு ஒரு ட்ரக் வரைச்ச நாய் தானா போயிடாது நிஜமா. அது ஏதோ தெரியாம தான் அடிப்படுமே தவிர, ஆனா நம்ம டெய்லி ட்ரக்குக்கு முன்னாடி தான் போயிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது 360 டிகிரி அந்த இதுவே இல்லாம இருக்கோம் நம்ம. இன்னைக்கு காலத்தால நான் எழுந்தேன், இதுதான் பண்ண போறேன். எழுத ஆரம்பிங்க. இ- நீங்க பெருசா ஒரு தியானம் பண்ணோனே இல்லை. குவைட்டா உட்காந்துக்கங்க முதல்ல. ஒரு உங்களோட மைண்ட் கிளியர் ஆகட்டும் ஃபுல்லா எல்லாத்தையும். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் இதை முடிச்சாக்க சக்சஸ். அப்ப இந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறதுன்னா டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கொடுக்கறது மண்டையில. நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு. அது வந்து மூளைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வயத்துல இந்த மாதிரி கட் ஹெல்த் கெட்டு போக 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 இந்த வயத்துக்கும் மூளைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆக ஆரம்பிக்கிறப்போ நம்ம நம்ம மூளை பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதான் இந்த அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் எல்லாமே கூட இங்க இதுதான் வருது. நம்ம சாப்பாடு சரியில்லாம. இந்த சாப்பாடுன்னு வரும் பொழுது இப்போ வந்து புலி இருக்கு, புல்லு திங்குமா? சாப்பாடே இல்லைன்னா கூட அதுக்கு மிருகமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பறவை கூட இல்லை, ஆனா அது புல்லு திங்குமா? ஆட்டுக்கு வந்து புல்லே இல்லைப்பா, நீ இந்தா இன்னைக்கு கொஞ்சோண்டு நீ ஒரு மட்டன் சாப்பிட்டுடு கொஞ்சோண்டு அப்படின்னு ஆட்டு கொடுத்து ஆடு சாப்பிடுமா? ஆனா நம்ம எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நீ பஞ்சாபி சாப்பாடு வேணும், எனக்கு குஜராத்தி சாப்பாடு வேணும், இட்டாலியன் வேணும், மெக்டோனல்ட்ஸ் வேணும். அப்போ வந்து நம்மளோட உடம்புக்கு இது ஏதோ ஒரு விஷம் வர மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு மெமரியோட தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம், சிறுவாணி தண்ணியிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம ஏன் இப்போ வேற ஏதோ ஒரு நாட்டிலேருந்து என்னத்தையோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அது வந்து அதையே ஒரு எதிரியா பார்க்கறது. அதனால தான் அது ஏற்க மறுக்கிறது. நம்ம கிட்ட அது சொல்றது இந்த மாதிரி ப்ரொட்டெஸ்ட் பண்றாங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு லிவர் டிசீஸ் வந்தப்போ டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இன்னைக்கு நான் இது சாப்பிட்டேன், எனக்கு எப்படி இருக்கு, நேற்று நான் இது சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் எழுத ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சப்பாத்தி சாப்பிட்றது நிறுத்தி கோதுமை அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து, நான் ஏன் கோதுமை சாப்பிடணும், ஒரு தமிழச்சியா பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் பொன்னி அரிசிலேருந்து எல்லாம் அவ்வளோ விளைஞ்சு நம்ம அரிசியிலேயே வளர்றோம். நீங்கள் ஜப்பான் பீப்புளெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றதுல ஒல்லியாக இருக்காங்க. அப்போ நீ சாதமே சாப்பிடாத குண்டாயிடுவ, சாதமே சாப்பிடாத குண்டாயிடுவேங்கிறது கூட தப்பு. ஒவ்வொருத்தரோட உடம்பு கான்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எது சாப்பிட்டா எனக்கு நன்னா இருக்கு. நான் ஆப்பிள் பழம் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கிறது, கொய்யா பழம் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல, பப்பாளி பழம் சாப்பிட்டா பிடிக்கிறது, இது சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல. அப்போ இது சாப்பிட்டா என்ன ஆறுதுங்கிறத கூட நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ இன்னைக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்டெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணா உன் லிவர் சௌக்கியமா இருக்கா, ஏன்னா எனக்கு தெரியறது இன்னைக்கு லிவர் சௌக்கியமா இருக்கு, வெளிக்கல. அது என்னோட மனநிலை எப்படி மாறிடுது பாருங்க. இப்போ நீ யாரான என் மூஞ்சில துப்பினா கூட எனக்கு கோவமே வராது. கோவம்ங்கிறது போயிடுச்சு. அப்படியே அந்த ஒரு ஒரு என்னெல்லாம் ஒரு இதில் தலைவலி மாத்திரைக்கு அதுக்கு ஒரு ஆட் வரும், போச்சு. அது அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு அப்படின்னு அந்த தேடல்ல இறங்கி தான் இப்போ வந்து என்னோட ரிசர்ச் அதுலேயே வந்து அதுலேருந்து ஒரு ஒரு விதமான ஒரு கஞ்சி பவுடர் பண்ணி இப்போ இந்த ஆட்டோமின் டிஸார்டருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் நாங்கள். ஏன்னா அதில் வந்து வேறு நாட்டுகள்லேருந்து கூட சில தானியங்கள் வருது. சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ரொம்ப ஃபேஷனாக எல்லாரும் சிறுதானியம் எல்லா சிறுதானியத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உங்கள் உடம்ப திருப்பி அதே நச்சு பண்ணுறீங்க. மஞ்சள் நல்லது அப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ மஞ்சள் போட்டு இவ்வளோதான் போடுறோம் நம்ம. அவங்க இவ்வளோ போட்டு போட்டு சேர்த்தா லிவர் செத்தே போயிடும் ஒரே நாளில். பைல்ஸ் கிரியேட் பண்ணும். எல்லாமே எல்லாத்துலேயும் விஷம் இருக்குது. அதனால நீங்கள் அளந்து இப்போ குங்குமப்பூ அவ்வளோ இருக்கிறதுலையே உயர்ந்தது, இருக்கிறதுலையே ரொம்ப விலையிலையும் உயர்ந்தது. அதுக்காக நீங்கள் ஒரு டப்பாவை தின்ன முடியுமா? சாப்பிட்டு பாருங்க பார்க்கலாம். சாப்பிட முடியாது நம்மளால. ஏன்னா அதுவும் ஒரு விஷம்.
அது 2 இதை போட்டு டெய்லி சாப்பிட்டா நம்மளோட நரம்புகள் நல்லா இருக்கும். மொத்தமாக சாப்பிட்டா ஆளே க்ளோஸ். அப்போ வந்து நம்ம எதை ஜாஸ்தி பண்ணுறோம், எதை குறைக்கிறோம். இன்னைக்கு நான் என்ன கீரை சாப்பிட்டேன், பேதி ஆயிடுச்சா, எழுதிடுங்க உடனே. இப்போ இனிமேல் அந்த கீரை சாப்பிட வேண்டாம். ஏன்னா உங்கள் உடம்புக்கு எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறது. இப்போ உங்கள் வீட்டு குழந்தை வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம நிறுத்துறோமா இல்லையா? நம்ம உடம்பு வேண்டான்னு சொன்னால் ஏன் நிறுத்த மாட்டேங்கிறோம் நம்ம? நான் இதுதான் பண்ண போகிறேன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும், உனக்கு எந்த சாய்ஸுமே கிடையாது அப்படிங்கிறத நிறுத்தி நீங்கள் பேச தொடங்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் உடம்போட. தலையே என்னாச்சு, நான் ஒன்றுமே ஒன்று பண்ணலையே, நல்லா இருறேன் அப்படின்னு அதுக்கிட்ட பேசுங்க. செல் ஹஸ் காட் மெமரி. நம்ம உடம்புல 70% தண்ணி இருக்கு. தண்ணிக்கு மெமரி உண்டு. அதை வந்து ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயிலெல்லாம் நீங்கள் நம்புறீங்க, நம்பல, கடவுள் இருக்காரு இல்லை. இப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க சன்னிதானத்தில், முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், எல்லாருமே நீரை உபயோகிக்கிறாங்க பூஜை சம்மந்தப்படுறப்போ. ஏதோ ஒரு விதமாக இப்போ நம்ம வந்து டம்ளரில் வச்சுட்டு தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம், அந்த மந்திரங்கள் சொல்கிறோம். அப்புறம் அந்த பெருமாள் கோயிலில் போனால் அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க கையில். அதுக்கு அது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் அந்த அதிர்வுகள், சவுண்டு. இப்போ நாங்கள் வந்து இப்போது சவுண்ட் ஹீலிங்கில் பார்க்கும் பொழுது ஒரு சில ராகம் கேட்கும் பொழுது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே செட் ஆகிடுறது. ரீசெட் பட்டன் மாதிரி. கம்ப்யூட்டரில் ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று உண்டு, அந்த ரீபூட் அப்படிம்பாங்க. கண்ட்ரோல் ஆல் டெலீட் அப்படிங்கிற இதை நீங்கள் அப்படி அமுக்கினீங்கன்னா திருப்பி ஒரு ரீசெட் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்பு ரீசெட் ஆகிறதுக்கு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தை நம்ம டெய்லி சும்மாவே போட்டுட்டு நீங்கள் மட்டும் வேலை பண்ணிகிட்டே இருங்களேன். அது வந்து அந்த இப்படி அந்த அலைன் பண்ணுறது. எதை அலைன் பண்ணுறது? நம்ம உடம்புல இருக்கிற சக்ரஸ். அது இப்படி நகர்ந்து போச்சுன்னா, முன்னெல்லாம் வந்து பாட்டிங்கெல்லாம் வந்து இப்படி தட்டி தட்டி வயத்தை தட்டுவாங்க, குடல் ஏறிடுதுன்னு. அந்த குடல் ஏறுறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்ரஸ் பார்க்க முடியாது கண்ணால். அது இப்படி போகும் பொழுது தான் பைத்தியம் ஆன மாதிரி இருப்பாங்க, டிப்ரெஸ் ஆன மாதிரி இருப்பாங்க, வயிற்றுல பேதி நிற்காம நான் சாப்பிட்டதெல்லாம் போயிட்டே இருக்கு. எப்படி போகும்? ஏன்னா அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டோம். அது சரியாக வைக்கிறதுக்காகவே நம்ம வந்து சாப்பாட்டில், எண்ணங்களால், நம்ம ஒலியால், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சில வாசனை திரவங்களால் கூட நீங்கள் உங்கள் உடம்பை சரி பண்ணிடலாம் ஒன்றுமே பண்ணாமல். இந்த காஃபியை மூந்து பார்க்குறப்போ நிஜமாலே அப்போ உட்காந்தா ஒரு புக்கை எழுதி முடிச்சிடலாம். எனக்கு அவ்வளோ காஃபி ரொம்ப முக்கியம். இது என்னோட உடம்பு வந்தப்போ கூட காஃபி விட்டுடு அப்படின்னாங்க என்னோட ஆயுர்வேத டாக்டர். எங்களோட ரிசர்ச் டீம் இருக்காங்க, அவங்க சொன்னார் விட்டுடு காஃபியன். உயிரை விடுவேன், காஃபியை விட முடியாதுங்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நான் வந்து அக்ரஹாரத்தில் பிறந்து அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம். காலங்காலத்தால 4 மணிக்கு மாடு பால் கறக்க வருவார். அப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு வாசனை வந்து அந்த விரட்டியை வச்சு அவங்க அந்த ஸ்டவ் ஏற்றுவாங்க இல்லையா, அது அந்த ஃபஸ்ட்டு வாசனை. அதுக்கு அடுத்தது காஃபியோட அப்படி அந்த வறுப்பாங்க, அந்த அந்த வெங்கலம் எழுப்பிச்சிட்டுல டங்கு 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 டங்குன்னு மியூசிக்கலாக அது வறுத்து அதை அரைப்பாங்க. கர்றன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்துக்கு அப்புறம் ஃபில்டர்லேருந்து இறங்கும். அந்த காஃபி இறங்குறதுக்குள்ளே எங்கள் மாமா அப்படியே வந்து வேதம் படிப்பார். இது எல்லாத்துலேயும் அப்படியே எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு வேற எந்த எண்ணமும் வர முடியாது. ஆனால் இப்போ காலங்காலத்தால யூடியூப்பில் உட்காந்துரும். நம்ம யார் இறந்து போனாங்க, டாஸ்மாகில் யார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்னங்க நடக்கிறது, நம்மளுக்கு என்ன, யார் எங்கே போனா, நம்மளை தவிர எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. நம்ம தான் முக்கியம் அப்படின்னா நான் செல்ஃபிஷாக இருக்க சொல்லலை. நம்மளுக்கு இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன். இப்போ டாக்டர் இவ்வளோ இதுவாக எழுந்து உட்காந்து பாவம் அவர் இதை எவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறாரு, இதுக்காக எத்தனை பிரயத்தனம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லோரும் எழுந்துக்கிறீங்க, ஆனால் மூஞ்சி காமிக்க விருப்ப மாட்டேங்கிறீங்க. சபை மரியாதைன்னு ஒன்று உண்டு. இன்னி வரைக்கும் நான் வந்து அவ்வளோ அஸ்ட்ராலஜி கற்றுட்டுருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ரொம்ப வயதான ஒரு ஜோசியர்கிட்ட நான் மன்றாடி கேட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, உனக்கு எதுக்குமா நீ எல்லாமே பண்ணுறமா, வேண்டாம். அப்படி கிடையாது. அந்த குருகுலம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு வரும். ஆனானப்பட்ட கிருஷ்ணர் ஜெகத்குருவாக இருக்கிற அவரே வந்து சண்டிப்பானின்னு ஒரு ஸ்கூலில் போய் படித்தார். அப்போ வந்து நான் வந்து பத்மா சுப்ரமணியம் டான்ஸ் கற்றுனேன். நீங்கள் நம்பவே மாட்டேங்க, 3 மாதத்துக்கு விரும்ப அந்த ரூமெல்லாம் பெருக்கி தொடச்சி அவங்க டீச்சர் வந்து உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் போட்டு அந்த கட்டை அவ்வளோதான் கிளாஸ். இன்னைக்கு போய் என்ன கற்றுண்ட அப்படின்னா, இன்னைக்கு இது பண்ணேன்பேன். 3 நாள் கழிச்சு நான் சொல்கிறத நிறுத்திட்டேன். என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, ஒன்றுமே கற்றுக்கலையே. ஆனால் அந்த டீச்சர் நடத்துகிற கிளாஸை பார்த்து பார்க்குறேன், காதில் கேட்குறேன், உணர்றேன், அவ்வளோதான்.
உடனே எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ டக்கு டக்கு டக்குன்னு 1 மாசத்துல வந்துடுது. அதுதான் அந்த குருவோட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க. அதை மிஸ் பண்றீங்க நீங்க எல்லாரும் கேமரால வரலன்னா. இப்ப நீ என்ன பெரிய குருவா அப்படின்னாக்க, எங்க அம்மா எனக்கு குருவை பத்தி சொன்ன ஒரு சின்ன கதை சொல்றேன். என்கிட்ட சொன்னாங்க அம்மா, நட்புல நீ எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, கடல் எப்படி அப்படியே அலையா பெருசா வருது, உன் கால் கிட்ட வந்து அப்படி நெரட தொட்டுட்டு போயிடுறது, அதை தாண்டறது கிடையாது. உன்னோட நட்புல எப்பவுமே பவுண்டரி கிராஸ் பண்ணாத, அது ரொம்ப அவசியம். காற்று இப்படி இருக்கு, பூ மேல போனா அந்த வாசம், பீ மேல போனா அந்த வாசம், ஒரு ஊதுபத்தி மேல போனா அந்த வாசம், தனக்குன்னு ஒரு ஆசமே வச்சுக்காம எங்க இருக்குமோ அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து கருணாநிதி வீட்டுக்கு போனா அவ்வளோதான், அவர் வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு நம்ம போனோன்னா, ஐயோ இப்படி வந்தவங்க போனாங்களேன்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறோம். காற்றை போல் இரு. நெருப்பு, நம்ம உயிர் ஆரம்பிக்கிறதே நெருப்புல தான். கார்த்தால காஃபிக்கு நெருப்பு இல்லைன்னா காஃபி கிடையாது. ஆனால் அதே நெருப்பு ரொம்ப கொந்தளிச்சு எரிச்சா காட்டு தீயா மாறக்கூடாது. நம்ம எவ்வளத்துலேயும் ஒரு லிமிட்டேஷன், ஒரு அடக்கத்திலேயே இருக்கணும். எறும்பு வந்து எங்கேயோ போய் அரிசி கொண்டு வரும், ஆனால் எல்லா எறும்புக்கிட்டையும் சொல்லுது, நம்ம மட்டும் சொல்லவே மாட்டோம். ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் டாக்டரை பார்த்தோன்னு சொல்லிடவே கூடாது யாருக்கும். அந்த இது நமக்கு மட்டும்தான் இருக்கணும். புடவை நன்னா இருக்கு, எங்கே வாங்கினேன், தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே கடக்கு உள்ள. அது சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவங்க வாங்கிடக்கூடாது அந்த புடவைய. அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கும் பிரபஞ்சம் அனுப்புறதை குறைச்சிரும். நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் நல்லதே செய்வோம், நமக்கு தெரிஞ்சதை ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க நினைக்க பிரபஞ்சம் புதுசு புதுசாக அனுப்பிச்சிட்டே இருக்கும். இப்போ எங்கேருந்து நாங்கள் வந்து கனெக்ட் ஆனோம், இது பிரபஞ்சத்தோட இஷ்டம் இல்லாமல் நடந்திருக்க சான்ஸே இல்லை. இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அதையும் நான் வந்து நேற்று நன்றி சொல்லிட்டேன். எதனால நடந்தோ அவருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அப்போ அந்த நன்றி உணர்வு ரொம்ப அவசியம். நான் வந்து கிண்டர் கார்டன் போனது ஒரு கிறிஸ்டியன் கிண்டர் கார்டன், மாண்டிசரி. அங்கே முதல்ல சொல்லிக் கொடுத்த பாடம், சே தேங்க்ஸ் டு டீச்சர், சே தேங்க்ஸ் டு பேரண்ட்ஸ், சே தேங்க்ஸ் டு காட். 3 தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்குவாங்க. டெய்லி ராத்திரி 3 தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்குவேன். அப்படியே வளர்ந்து 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 இன்னைக்கு 10,000 தேங்க்ஸ் சொன்னாதான் எனக்கு தூக்கம் வருது. எல்லாருக்கும் ஒரு 100 தேங்க்ஸ் அடிச்சு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் அப்படி அனுப்பிச்சிடுவேன் நான் வாட்ஸ்அப்பில். முதல்ல அவங்க எதுக்கு அனுப்புறேன்னு கேட்டாங்க. இப்போ கேட்குறதே இல்லை. சரி அனுப்புவா, அவ்வளோதான், வச்சுட்டா வச்சுக்கலாம், இல்லை டிலீட் பண்ணலாங்கிற மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நன்றி உணர்வு வைக்கிறீங்க நினச்சி நிஜமாக சொல்லி பாருங்க. பொய்யா ஃபேக் இட் டில் யூ மேக் இட் சொல்லுவாங்க. பொய்யாவே நன்றி 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 அலோன்னு சொல்கிறத விட்டுருங்க. நன்றி நன்றி சௌக்கியமா, நன்றி சௌக்கியமா, நன்றி. அந்த நன்றி இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். அது அப்படியே கொட்ட தொடங்கும். மழை போல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது பொய் கிடையாது, உணர்ந்து நான் சொல்கிறேன். நம்ம தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லப்போ பிரபஞ்சம் வந்து இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறது, யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறங்க. அதுக்கு கூட ஒரு நம்மளுக்கு யாரனா தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்ல. நீங்கள் அந்த வார்த்தையை வந்து இயற்கைன்னு சொல்லுங்கள், பிரபஞ்சம்னு சொல்லுங்கள், கடவுள்னு சொல்லுங்கள். நான் கடவுளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் படுக்கிறேன். அது வந்து ரொம்ப ஏன் அவசியம் தெரியுமா? நம்மளுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொன்னோன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு உங்களோட ப்ரீதிங் குறையும், நீங்கள் உடனே நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பயன் அடைச்சு இன்னைக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கோங்கிற எண்ணத்தோடு நீங்கள் படுக்கைக்கு போவீங்க. தானமே பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லையே, இந்த தேங்க்ஸ் சொல்லும் பொழுது கூட நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேங்கிறப்போ நல்ல உறக்கம் வரும். அது ரொம்ப அவசியம். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு திருப்பி வரும் பொழுது, ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது அதை ஒன்றும் தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்களுக்கான ஒரு நேரம் தயவு செஞ்சு ஒதுக்குங்கள். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தூங்குறோன்னு வச்சுக்கோம், இல்லை 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஏதோ ஒரு மணி நேரம், அதில் ஒரு 15 நிமிஷம் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் என்ன பண்ணுறேனோ அது பண்ணுவேன். டான்ஸே ஆடுங்க, பாட்டே பாடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படின்னாக்க, எங்கள் அம்மா எனக்கு 3:45 பெல் அடிப்பாங்க. 4:15 நான் வீட்டில் இல்லைன்னா எங்கள் அம்மா அந்த பிஞ்ச தலையோட அப்படியே சூர்பனங்க மாதிரி ஸ்கூல்லேயே வந்து நின்றுடுவாங்க. ஐயோ அம்மா இப்படி வந்துட போகிறாங்க, எல்லாரும் பார்ப்பாங்களேன்னு அதுக்காகவே பெல் அடித்தோன்னே ஒரு செருப்பு இல்லாமல் சிண்டர்லா மாதிரி ஓடி வந்துருக்கு காலம்லாம் இருக்குது எனக்கு. அப்போ வந்த உடனே அம்மா வந்து எனக்கு ஒரு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோட லிவரோட ப்ராப்ளமே. டெய்லி பால் போலி, டெய்லி கேசரி, டெய்லி என்ன ஸ்வீட்டாகவே தான் வந்த உடனே டிஃபனே. அது சாப்பிட்டதுலேருந்து நான் இங்கே போனேன்னா, அங்கே நின்னேன்னா, அந்த ஹோட்டலில் ஒரு ரேடியோ பாட்டு போட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று விடாமல் சொல்லுவேன். அவங்க சலிக்காமல் கேட்பாங்க. அந்த மாதிரி பெற்றோர் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. சரி போ, நீ விடு, நாளை விடு, நான் இப்போ ஏன்னா நம்ம டிவிலேருந்து கொஞ்சம் கூட இப்படி வந்துடக்கூடாது. அந்த குழந்தைங்களோட பேசுறதுக்கு நமக்கு நேரம் வேண்டாம்
ஆனால் எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக கேட்பாங்க. அம்மா விட்டு நான் கல்யாணம் ஆகி விலகும் பொழுது அந்த நேரம் 3:45 to 4:15 நான் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, நான் செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் சரி, அந்த நேரம் அம்மாக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இல்லை. அந்த நேரத்தில் தான் நான் வந்து உட்காந்து ட்ராயிங் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஆர்ட் தெரபிஸ்ட், கிளினிக்கல் ஆர்ட் தெரபிஸ்ட். யாருக்கான அவங்களோட உட்காந்து அவங்கள வரைய வச்சு அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது ஒரு முக்கியமான ஒரு வேலை. அப்போது நான் உட்காந்து வரைவேன். நான் இப்போ வரைக்கும் நான் வரைய மாட்டேங்க. ஒரு ஆப்பிள் மாதிரி நானாக நினச்சிக்கலாம், அந்த கலர்னால நானாக நினச்சிக்கலாம், அது சும்மா ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த நேரம் ஒதுக்கப்பட்டு எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் ஹாஸ்பிட்டலில் இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணேன் கால் பிளாடருக்கு, அப்போ கூட தெரியும், ஓ இவங்க வந்து இந்த நேரத்தில் இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அந்த நேரத்தை உங்களுக்காகவும் யாருக்காகவும் ஒதுக்கிக்கோங்க. பிடிச்சவங்க, நாய்க்கா இருக்கட்டும், பூனைக்கா இருக்கட்டும். ஆனால் அந்த நேரம் யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாது. நீங்கள் உங்களோட இருக்கணும். உங்களோட நான் இது உங்களோடன்னு சொல்கிறத நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க. உங்களோட என்னைக்கான பேசியிருக்கீங்களா? எவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட இல்லை, போலாமான்னு ஏன் இப்படி பறக்கிறம்பாங்க. எனக்கு வனிதாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அவங்களுக்குலாம் வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பேசும் பொழுது நமக்கு என்ன மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிறது தெரியுமா? நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் என் கூட பேசி பேசி இப்போ ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபி என்னோட வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு எழுதிட்டேன். அதை வந்து கம்ப்யூட்டரில் டைப் அடித்து கொடுக்கணும். அது நம்மளோட பேசும் பொழுது நம்ம தான் பிரபஞ்சமே. நம்ம கிட்டேருந்து அப்படியே அருவி மாதிரி வரும். நம்ம மற்றவங்களோட பேசி, ஏய் பாத்தியா அவ யாரோடையும் ஓடி போயிட்டாலாம், அவ புருஷன் ஒன்றும் எப்போ பாரு சண்டை போடுறாங்களாமே. காசு பண்ண கர்மாவை உற்பத்தி செய்கிறீர்கள். யாரை பற்றியுமே பேசினா அது கர்மா. தப்பா ரைட்டா கூட கர்மா தான். கருணாநிதி வந்து அவரோட வயல்லேருந்து ஒரு மூட்டை அரிசி தானம் பண்ணியிருக்காராம், அது கூட கர்மா தான். யாரை பற்றியுமே நல்லது கெட்டது எதுவும் பேசாதீங்க. நேராக பார்க்கும்பொழுது ரொம்ப நன்றிங்க, உங்களோட சந்திச்சது ரொம்ப சௌக்கியமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, திருப்பி பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுங்க அவங்கள. நிறைய பேரை நம்ம நல்லவங்களெல்லாம் மறந்துடுவோம். யார் நம்மளை திட்டினாங்க, நம்ம ஓரவத்தி இப்படி பேசினா, நம்ம அக்கா இப்படி பண்ணிட்டா, நம்ம சொத்தை எடுத்துட்டாங்க, நம்மளோட மண்டையில் ரெண்டே இல்லாமல் ஃப்ரீயாக நிறையா பேர் வாடகையில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்ட் கொடுக்க வேண்டாம், அட்வான்ஸ் கிடையாது, எக்ரிமெண்ட் கிடையாது, அவங்க மாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு நம்ம பாத்தி கட்டி தண்ணி ஊற்றி அவங்கள அப்படியே வச்சுருக்கோங்க. தேவையா இதெல்லாம்? அதுதான் வியாதி. அது நஞ்சுங்கிறோம், விஷம்னு சொல்லக்கூடாது, நஞ்சு. அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாகப்பாம்போட இதை நம்ம ஸ்பூனாக சாப்பிட்ற மாதிரி உள்ளே போய் 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 தான் நம்மளோட வியாதிகள் உற்பத்தி ஆகிறது. அப்போ உங்களுக்காக இந்த நேரம் அதை ஒதுக்குங்க. ஃபஸ்ட்டு பிராணாயாமம் அதெல்லாம் நீங்கள் கற்றுண்டு பண்ணுறது உங்களோட இஷ்டம். ஆனால் ஸ்ட்ரெஸ், ஏதான ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ், ஐயோ நம்ம ட்ரெயினை விட்டுட்டோமேனா, முதல்ல அதை பண்ணி 100லேருந்து பின்னாடி வந்து 1 வரைக்கும் நின்றுடுங்க பிளாட்ஃபார்மில். ட்ரெயின் போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் பின்னால் ஓட முடியுமா? போயிடுச்சு. உன்னால தான், நீ கிளம்பல, நீ அந்த இதை விட்ட அப்படின்னு அங்கேயே சண்டை போட்டு தேவையில்லைங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரணம் பிரபஞ்சம் உங்களை தடுத்திருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஏதோ நல்லது தான் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு அதோடு நீங்கள் விட்டுறணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி தண்ணி குடிங்க நிறையா. நம்ம உடம்புக்கு முக்கியமாக தேவை ஆக்சிஜன். இந்த கட் அப்படிங்கிறது செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த செகண்ட் பிரெயின்ங்கிறது நம்மளோட, இந்த பிரெயின் வந்து லாஜிக்கல் பிரெயின், இது வந்து ஒரு மெஷின், இது வந்து ஒரு ஸ்கல். நம்ம இறந்துட்டா இது அவ்வளோதான், வேலை செய்யாது. பிரெயின், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கங்க, மூளை தான் சொல்கிறேன், மைண்டு கிடையாது. இன்னி வரைக்கும் சயின்ஸால் மைண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவன் என்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறானோ, நானே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் கடவுளே கிடையாதுன்னு. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் ஒன்றுமே கிடையாது, சயின்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரி, கடவுளுக்கு கூட இப்போ ஒரு இந்த ஹிக்ஸ் பாசம்னு சுவிட்சர்லாண்டில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுதான் கடவுளோட ஃபார்முலான்னு. அன்பு அப்படிங்கிறதுக்கு சயின்ஸில் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. லவ், வாட் இஸ் லவ் அப்படிங்கிறது ஃபார்முலா இருக்கா? இல்லை. காதல்ங்கிறது வெறுமை ஒரு 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 பெண் ஒரு ஆணோட காதல் கிடையாது. ஒரு புடவையை பார்த்தா காதல், ஒரு காக்காவை பார்த்தா காதல், ஒரு நாயை பார்த்தா காதல். அது அந்த உணர்வு என்ன, அந்த உணர்வு வருது பாருங்க, அதுதான் நம்மளை இயக்கிறது.
அந்த உணர்வு குறைய 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 பாய்சனாக மாறுறது. வெறுப்புங்கிறது பாய்சன், அன்புங்கிறது நம்மளோட ஹீலிங். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அன்பை கல்டிவேட் பண்ணோம். ரொம்ப கஷ்டம். நம்மளை துரோகம் பண்ணவங்க நம்ம முன்னால் நிற்கிறப்போ அவனை அன்பாக பார்க்கவே முடியாது. கிருஷ்ணர் கூட பார்த்துருக்க மாட்டார் இல்லையா? அப்போ நம்ம இப்படி பார்க்கணும். முருகருக்கே கோவம் வந்தது. இதெல்லாம் நம்ம உடனே பேச ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம கிறிஸ்டியானிட்டிலேருந்து ஒன்று எடுத்துக்கணும். மதர் டெரஸா இங்கேருந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து அன்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அது சரியா தப்பா அதெல்லாம் நான் பேசுறதுக்கு இல்லை. அன்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதை வச்சே அவங்க ஏற்கிறாங்க உலகத்தையே. நம்மளுக்கு நிறைய வேதங்கள் இருக்குங்க. நம்ம மதம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிஹெச்டி லெவலில், எல்கேஜி லெவலில், எந்த லெவலில் போங்க எல்லாத்துலேயும் இருக்குது. முருகனை ஃபாலோ பண்ணாமல் ஓகே, சக்தியை ஃபாலோ பண்ணுறியா ஓகே, முனீஸ்வரனை ஃபாலோ பண்ணுறியா சரிப்போ, நீ வெறுமே இயற்கையில் போறியா சரிப்போ, நீ கிருஷ்ணருக்கு போறியா சரிப்போ. அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது, பூஜை முறை, எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாட்டு முறை. நம்மளுக்கு இத்தனையும் கொடுத்து நம்ம எதானே சரியாக பண்ணுறோமானா கிடையாது. இன்னைக்கு வந்து நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா, டாக்டரை மாற்று. ஓகே, அந்த டாக்டர் போய் போனேன், அந்த முன்னாடி போனேன் அந்த டாக்டர்கிட்ட, சரி ஒன்றும் வேலையே செய்யலப்பா. உடனே இங்கே போனோன்னா டாக்டர் 3 நாள் பார்ப்பாரு, உங்களுக்கு வேலை செஞ்சிடும். நீங்கள் நினச்சிப்பீங்க இந்த டாக்டர் தான் செஞ்சாருன்னு. அதுதான் இல்லை. அந்த டாக்டர் பாத்தி கட்டி இத்தனை நாள் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணார். இங்கே வந்த உடனே அவர் சும்மா ஏதோ போட்டோன்னே அப்படி அந்த ஸ்ப்ரவுட் அங்கேருந்து தான் முளைச்சிருக்கு, நம்மளுக்கு தெரியாது. கடவுளும் அப்படிதான். இன்னைக்கு சாய்பாபா 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 பிடி, உடனே ராகவேந்திர பிடி, உடனே வாராகி, எல்லாரும் தூக்கி போட்டு வாராகி வச்சிரு. நீங்கள் எப்போல்லாம் இப்படி பண்ணுறீங்களோ உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் போயிடும். உங்கள் அம்மா அப்பா, தாய் தந்தையர், மூதாதையர் யாரை பூஜை பண்ணாங்க அவங்களே பிடிச்சிட்டு அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. டிஎன்ஏவே அங்கேருந்து தான் வருது. அதுலேருந்து எடுத்து என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? என் நிலத்துல, கருணாநிதியோட நிலத்துல வெறும் சக்கரவள்ளி கிழங்கு தான் முளைக்குது, அது மட்டுமே சாப்பிடுங்க. ஒன்றும் எடுது, உங்கள் உடம்புக்கு அது தெரியும் இதுதான் எனக்கு அப்படின்னு. 10 ஐட்டம் சாப்பிடுன்னு உடம்பு கேட்க மாட்டேங்குது. 1 தான் சாப்பிடுன்னு சொல்கிறது. காலத்துக்கு ஏற்ப சாப்பிடுங்க. சீசனை தாண்டி இப்போ வந்து எல்லா காலத்துலேயும் மாம்பழம் கிடைக்கிறது. எல்லா காலத்துலேயும் மாம்பழம் சாப்பிட முடியுமா? ஏன் வந்து வெய்ய காலத்தில் மாம்பழம் சூடான ஒரு பழத்தை கடவுள் படிச்சிருக்காரு? ஏன்னா உஷ்ணமாகி நம்ம உடம்புலேருந்து தண்ணி வெளியில் வரணும். அதே குளிர்காலத்தில் சூடு வேணும் நமக்குன்னு அப்போ வந்து வெள்ளத்தில் ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிடுங்கிறாங்க. வெள்ளம் சூடான விஷயம். இந்த இதை நம்ம எப்போ மாற்ற ஆரம்பிச்சோமோ வியாதி வர ஆரம்பிச்சிடுது. பருவத்துக்கு ஏற்க வாழுங்கள். உங்களோட சம்பாத்தியத்துக்கு ஏற்ப நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களோட குடும்பத்தில் அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களோட என்ன எப்படி இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யாருமே வந்து கடவுள் கிடையாது. அவருக்கும் பிரச்சனை தான் இருந்தது. அதனால தான் நம்ம இத்திஹாசம் படிச்சுட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாக்கா இப்போ கடவுள் அப்படியே ராமர் அப்படியே போனார்னா நம்ம படிக்கவே மாட்டோமே. அவர் காட்டுக்கு போனாராம், ராவணனை கொன்னாராம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நமக்கு. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்போ புத்தர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. புத்தர் மாதிரி எல்லாரும் ஆக முடியுமா? பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டுறீங்களா? முடியாது. பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கிறது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே. பிரச்சனை இருக்கும், அதை நீ கட்டிண்டு அழாத, அப்படி தள்ளி நில்லு, ரியாக்ட் பண்ணாத. நீயும் ஒரு விட்னஸாக மாறிட. இப்போ ஒரு ட்ராமா நடக்கிறது, அதுக்குள்ளே ஏன் குதிக்கிறீங்க? நீ எப்படி நகர்ந்த ஆடியன்ஸ் மாதிரி இப்படி நடக்குதா? இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க இவங்களாம்? யார் கையை எப்படி வச்சுருக்காங்க? யார் இப்படி உட்காந்துருக்காங்க? சும்மா பாருங்க. நான் வந்து ரொம்ப கிட்டக்கு வந்துட்டேன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்னால் பார்க்கவே முடியாது. அப்படி தான் நம்மளோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் இப்படி நகர்ந்து இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சிடும். நீங்கள் இத்தினோண்டு ஒரு ஹோல்லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தெரியும், கலடைஸ்கோப் மாதிரி. இப்படி நகர்ந்துட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன வயசில் ஒரு செருப்பு கிட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கால் இல்லாதவனை பார். செருப்பு கேட்டாக்க நீ செருப்பு எது கேட்குற? காலே இல்லாதவனை பார், அப்போ உனக்கு கால் இருக்கு இல்லையா, நடந்து போன்னு அர்த்தம். எங்கள் பாட்டி 100 வயசு வாழ்ந்தாங்க. ஃப்ரிட்ஜு அந்த சில்லு பெட்டி வீட்டுக்கே வரக்கூடாது. ஏன் பட்டினாக்கா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சனி அப்படிம்பாங்க. என்ன சனின்னு சொல்கிறாங்கன்னு இப்போ நான் அந்த அஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ணுறப்போ சனிங்கிறது என்ன? இரவு கிரகம். அந்த இரவு கிரகம்ங்கிறது நம்ம சாப்பிட்டதெல்லாம் உள்ளுக்குள்ளே வைக்கிறோம், அதில் சில்லுன்னு அது ஃபர்மெண்ட் ஆகுது. பழச சாப்பிட்றோம், அது வியாதியாக வருது நமக்கு. சமைச்சு 9 மணிக்கு சமைச்சா 9:15 வயிற்றுல போயிடணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது, காலி ஆயிடணும். அக்ஷய பாத்திரம் மூடி வைப்பாள் அந்த திரௌபதி, அந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடணும் எல்லாத்தையும். கார்த்தால பண்ணது கார்த்தால, மத்தியானம் பண்ணது மத்தியானம், சாயந்தரம் பண்ணது சாயந்தரம், ஃபினிஷ், அவ்வளோதான்.
அதுல வந்து ஆயுர்வேதாக்குன்னு ஒரு ஒரு கிளாக் உண்டு, சர்க்காடியம் ரிதம்னு கூட சொல்லுவாங்க. சூரியன் மேலே வரத்துக்கு உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு சூரிய உதயம்னு பார்த்துக்கோங்க. 6 மணிக்கு சூரியன் மேலே வராரு அப்படின்னாக்க அந்த 5:30லேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு கர்த்தால உணவு அருந்தும் டைமே. இல்லை 16 மணி நேரம் இப்போல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். எப்படிங்க ஃபாஸ்டிங் பண்ண முடியும்? ராத்திரி ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கீங்க. ஏதோ இப்போ ஆசிட் உருவாக ஆரம்பிச்சிடுது. அது 16 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போகிறப்போ நல்ல ஆசிடை உருவாக்கிட்டு அதில் சாப்பாடை போடுறீங்க. ஒரு விஷத்தில் நீங்கள் அமிர்தத்தை இறக்கும் பொழுது பிரம்மாண்ட விஷமாக மாறுகிறது. வெள்ளைக்காரன் யார் ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறதுக்கு? நம்ம தான் ஏகாதசி பண்ணுறோம், சிவராத்திரி பண்ணுறோம், ரமாடான் பண்ணுறோம், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஈஸ்டர் பண்ணுறாங்க. போகிறோம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கை வாழுங்க ஃபஸ்ட்டு. புதுசு புதுசாக கற்றுக்கவே வேண்டாம் நம்ம ரொம்ப. இன்னொரு விஷயம், மத்தியானம் உச்சிக்கு வரும்பொழுது உங்களோட வயிற்றுல சாப்பாடு போயிடணும். அப்போ 3 மணிக்கு இப்படி இறங்குவான். அப்போ காஃபி டீ கொஞ்சோண்டு பழம். திருப்பி சாயந்தரம் அந்த அஸ்தமன நேரம் இதே மாதிரி 1/2 மணி நேரம் முன்னால் 1/2 மணி நேரம் பின்னால் 7 மணிக்குள்ளே உங்கள் வயிற்றுல சாப்பாடு இருக்கும். 10 மணிக்கு சாப்பிட்றது. அப்போ வெயிலே இல்லை, சனின்னா சனியோட உட்காந்து சாப்பிட்றீங்க. வெயில் இருக்கும் பொழுது எல்லாம் செஞ்சு அவ்வளோதான் பேசாமல் உட்காந்துருக்கணும். அப்புறமா தூக்கம் வரப்போ தூங்கலாம். தூக்கம் தானாக வரும் அப்போ, ஏன்னா ஜீரணம் ஆகிடும். வயிற்றுக்குள்ளே சாப்பாடு வச்சு எப்படிங்க தூக்கம் வரும்? தூக்கம் வரல. இப்போ எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை தூக்கம் வரல. ஆசைகள் ஜாஸ்தியாக ஆக நிம்மதி குறைகிறது. எல்லா விதமான ஆசையும், சாப்பிடணுங்கிற ஆசை, டிவி பார்க்கணுங்கிற ஆசை, ஏதான நம்மளுக்கு வாங்கணுங்கிற ஆசை. அந்த ஆசைகளை அடக்க தொடங்குங்கள். நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? இப்போ நான் இந்த கோவிட் வந்தப்புறமா எங்கேயுமே போகாமல் இருந்து நான் ஒன்று கணக்கு பார்த்தேன். ஓகே, டெய்லி ஒரு வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட 6 ட்ரெஸ்ஸு, வெளில போகிறதுக்கு 6 ட்ரெஸ்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா 6 ட்ரெஸ்ஸு, இது 3 18 20 தான் நம்மளுக்கு வேணும். பீரோவோ அதுக்காக பீரோவை வேற கட்டி அதுக்காக நம்ம பேக்காக வச்சுட்டு ஒரு 400 புடவை ஜெயலலிதா மாதிரி என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியவே இல்லை. நம்மெல்லாம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் அனாதையாக இருக்கும். அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வரவங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இருக்கிறப்பவே உங்களோட பிலாங்கிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. யார் யாருக்கு இந்தாப்பா நீ எடுத்துக்கோ. ஏன்னா உங்கள் முன்னாலேயே அவங்க போட்டு ஆசையாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நான் சொல்கிறேன். அவங்க எந்த வயசாகனா இருக்கட்டும், எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கிறப்பவே இந்தா நீ போட்டுக்கிறியா ஆசையாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொடுக்க தொடங்குங்கள். எதையுமே எந்துன்னு வச்சுக்காதீங்க. சாப்பாட்டில் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். விரும்பி சாப்பிடுங்க, விரும்பினதை சாப்பிடுங்க. அந்த காலத்தில் அருந்த வேண்டும். இப்போ பப்பாளி பழம் கூட எங்கேதோ வந்ததுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மாட்டுக்கு காட்டில் நல்லா விளையிறது. அப்போ எது உடம்புக்கு நல்லது? யார் பப்பாளி சாப்பிடலாம், யார் பப்பாளி சாப்பிடக்கூடாது? நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இயங்குறப்போ ஒருத்தருக்கு பித்தம் ஜாஸ்தி, ஒருத்தருக்கு வாதம் ஜாஸ்தி, ஒருத்தருக்கு கவம் ஜாஸ்தி. இதில் ரெண்டு காம்பினேஷனில் இருப்பாங்க. அப்போ வந்து யார் சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது? சூடு, பப்பாளி பழம் சூடும்பாங்க. அப்படி யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, அது நம்மளுக்கு தெரியணும். அது எப்போ தெரிய ஆரம்பிக்கும் தெரியுமா? வெளியிலேருந்து யாரும் வந்து சொல்ல வேண்டாங்க. நான் இன்னைக்கு இது சாப்பிட்டேன், என் வயிறு என்ன அப்படியே தொட்டு பாருங்க, அமைதியாக இருக்கா, காமாக இருக்கு, ஒரு உபுசம் வரல, கேஸ் வரல. இப்போ ஏப்பமே வரக்கூடாது. அப்போதான் நல்ல சாப்பாடு. குசுவே வரக்கூடாது. அதுதான் நல்ல சாப்பாடு. அது வராமல் இருக்கான்னு பாரு. என்னோட வேலைக்காரி நிஜமா இதை வந்து இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் பேசாமல் இருந்து தான் நம்ம நாகரிகம்ங்கிற பேரில் முக்கியமாக பேச வேண்டியதை விட்டுட்டோம். முன்னெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போனாக்க முதல்ல கை பிடிப்பாரு, மலங்கழிச்சியாம்பாரு. இப்போ மலத்தை பற்றி பேசுறதே கிடையாது டாக்டர்லாம். நம்ம டெஸ்ட் எடுத்துன்னு போனால் அப்படி பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரில் தட்டுறாங்க. அது நம்மளே பண்ணலாமே வீட்லேயே. அங்கே எதுக்கு நம்ம 2000 ரூபாய் கொடுத்து போகிறோம்? தட்டுறாங்க, ஓகே இது சாப்பிடு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம கையை பல்ஸ் கூட பார்க்குறது இல்லை. கோவிட் வந்தப்புறம் தொடர்றதே கிடையாது டாக்டர்லாம். அப்போ வந்து அந்த இப்படி தொட்டு இப்படி பிடிச்சிப்பாரு, அவ்வளோதான். வெறுமை அப்படியே உட்காந்துருப்பாரு. ஸ்கூல் போனியா, என்ன பண்ண, அப்படி இப்படின்னு கேட்டே இருப்பார் அவர். அந்த டச் தெரப்பின்னு இப்படி தொட்ட உடனே இப்போ யாருமே தொடர்றதே கிடையாது. நீ அந்த கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உண்மையாகவே அருமையான ஒரு வைத்தியங்க. நீங்கள் யாரோட வேணா, நாயோட கூட மாடோட கூட பண்ணுங்க, ஆனால் அது ரொம்ப அவசியம். அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ஆக்சிடாக்சின்ங்கிற ஹார்மோன் சுரக்கிறது. அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன். அது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப அவசியம். இயற்கையில் எங்கள் பாட்டி செருப்பே போட்டுனது கிடையாது. இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போனால் கூட காலில் செருப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த வயல்வெளி மாதிரி இருக்கு இல்லையா, புல்லில் நடக்கிறேன். ஏன் தெரியுமா?
நாள் ஃபுல்லா அந்த வெயில் உள்ள போய் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த இது உங்களுக்கு கால்ல கிடைக்கிறது. நீங்க அன்னைக்கு போயிட்டு வாங்களேன், ராத்திரி எப்படி தூங்குறீங்கன்னு பாருங்க. ஆனா இப்போ இருக்கிற சிட்டில நம்ம செருப்பு போடாம இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் எங்கேயான மண்ணு, வயல்வெளி கிடைச்சா நடங்க அதுல. டெய்லி அதுல கொஞ்சம் அப்படி நடந்தீங்கன்னா, உங்களுக்கு கண் பார்வை சரியாயிடும், டயபெட்டிஸ் குறைஞ்சிரும். நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு அது ஒரு மருந்து. அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இயற்கையோட ஒன்றி போறீங்களோ அது போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இந்த வெங்காயத்துல ஒரு தோல் மாதிரி உரிச்சிருக்கோம். டாக்டர் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் நான் நினைக்கிறேன், மன்னிக்கவும். ஆமா, நிறைய பேசிட்டோம். உங்க எல்லாருக்கும் எதனா கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா டாக்டர் கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காலங்காலத்தில் எழுந்து நீங்கள்லாம் பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. யார் இந்த காலத்தில் இவ்வளோ பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று அவ்வளோ அவ்வளோ அவசரமாக அவர் பண்ணியிருக்காருங்க பொழுது அந்த ஸ்பீடை விட்டுருங்க. யாருக்காக? அவர் எங்கூடயே பேசிகிட்டே இருக்கலாமே. ஒரு 3 மணி நேரம் பேசி பண்ணித்தான் நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம். இல்லை இல்லை இல்லை, இவங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைக்கிற அதுதான் நீங்கள் பண்ணுங்கங்கிறேன். இதுதான் நிஜமான தர்மம். இன்னொருத்தருக்கு ஒன்று நன்மை போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சோனாக்க நம்மளோட கர்மாக்கள் தானே அப்படியே அழிஞ்சு போயிடும், டைல்யூட் ஆகிடும். அப்படியே நம்மளை பற்றியே நினைக்க மாட்டோம் இல்லையா? இன்னொருத்தரை பற்றி நினைக்க தொடங்கும் பொழுது அது அப்படியே போயிடும், நம்மளுக்கு டிஸ்பர்ஸ் ஆகிடும். நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். இது எப்படி சொல்வேனே தெரியல, வார்த்தைகளே இல்லை. யாருக்கான நீ உங்களுக்கு கேட்கணும்னா தாராளமாக நான் கேட்கணும். சொல்லிடுறேன். நன்றி, ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் நிறைய ஒரே ஒரு சொல்லியிருக்கீங்க. ரெக்வஸ்ட். யார் எஸ், பேசுறீங்க? சாரதா மேடம். சாரதா ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க. இன்னொரு வாட்டி நீங்க கிளாஸ் எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் அடுத்த கிளாஸ் கண்டிப்பா எடுப்பாங்க மேடம். இன்னொரு டே கண்டிப்பா அவங்களுக்காக அசைன் நானே பண்ணணும். அஷூரன்ஸ் இட்ஸ் கொடுத்துறேன். நாட் எனஃப். இல்ல இதுல கண்டிப்பா, வந்து டெஃபினட்டா. நம்ம எனக்கு என்ன தெரியுங்கிறது அப்படி கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் நினைச்சுக்கிறேன். இப்போ கூட நான் ஸ்டூடெண்ட் தான். டெய்லி என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணுவாரு, இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னாக்க, எனக்கு எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க, உனக்கு புடவை அடிக்ஷன் தானே, டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்டேஷன் போறேன்பாங்க. ஒரு மைசூர் சில்க் பேலஸ்ல அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அந்த புடவையை பார்த்த உடனே வீட்டில் வந்து உண்டியில் உடச்சி அப்படி இத்தனை சில்லறையாக கொண்டு போய் கொடுத்து, அந்த புடவை என் வீட்டில் இருக்கணும். நான் கட்டுறேன்னா இல்லையா அது அடுத்த விஷயம். 15 வயசு தான். என் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நிம்மதியாக இருக்கேன் நான். இப்போ நான் எப்படி இருக்கேன், எனக்கு இந்த கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ் பண்ணணும், நாயோட பேசணும், பூனையோட பேசணும், செடியோட பேச முடியும்னு சொல்லிட்டாங்க வேற அந்த டீச்சர், அமெரிக்கா டீச்சர். நான் டெய்லி ஒரு செடிக்கிட்ட பேசிட்டே இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், என் வீட்டில் ஒரு குரோட்டன் ஒன்று வளர்த்தேன். அப்போ இதை நான் எங்கேயோ படித்தேன் ஏதோ ஒரு புக்கில். அப்போ வந்து டெய்லி அதுக்கு ரோசின்னு பேர் வச்சு பாட்டு பாடிட்டே இருப்பேன். அது வளர்ந்துட்டே இருந்தது. தண்ணியே ஊற்றலைங்க 10 வருஷம். யாரும் நம்பவே மாட்டாங்க. அப்படி சும்மா செழுமையாக அழகாக வளர்ந்துச்சு. இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணேன் நான். அதுக்கப்புறமா நான் வந்து எங்கேயோ ஊருக்கு ஒரு 6 மாதம் போயிட்டு செத்து போயிடுத்துங்க. அப்படின்னா அதுக்கே உணர்வு இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு எவ்வளோ உணர்வு இருக்குது, அதை நினச்சி நடந்துக்கங்க. சாரதா மேடம் கண்டிப்பாக அது டாக்டரை அதுக்கு இது பண்ணுவார். ஆமா, உங்களுக்கு முன்னாடியே உங்க சார்பா நான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டேன், கண்டிப்பா எடுப்பீங்கன்னு. நன்றி, ரொம்ப நன்றி மேடம். பிரவாகமா போட்டுறீங்க, கங்கை பிரவாகம் மாதிரி அப்படியே வந்துகிட்டு இருக்குது. அவ்வளவும் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவும் தேவையான ஒன்றது. அமிர்தம் அப்படிம்பாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அதைத்தான் நான் சொல்றேன். வாட்டர் த எலிக்சர் ஆஃப் த லைஃப். தண்ணி அப்படிங்கிறது அமிர்தமானது. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமிர்தமானது. ஒவ்வொருவரையும் சரியான வழியில் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொல்லணும்னா, மேடம் ஃபாஸ்டா தான் பேசுறேன், எனக்கு நேரமே இல்லை. பிகாஸ் ஆஃப் நேற்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 182 கால்ஸ் கிட்டத்தட்ட நான் அட்டன் பண்ணேன். நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா, 182 கால் கிட்ட கவுண்ட் பண்ணல. நிறைய பேருக்கு ரிப்ளையும் போட முடியல. சண்முகம் சுந்தரம் சார் நிறைய பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் பேசின வீடியோ ஆடியோ போட்டிருந்தார் 4 மணிக்கு. நான் கேட்டது 11:30 12 மணி மேலதான் ஃபுல்லாவே கேட்க முடியுது. ஒரு 5 நிமிஷம் இருந்தது, ஆனா நான் கேட்க முடியல. 12:30 மணிக்கு தான் அவருக்கு ரிப்ளை போட்டுட்டு வணக்கம் மட்டும் போட்டேன், அவ்வளவுதான். டைப் பண்ண கூட டைம்ல. பிகாஸ் ஆஃப் நேற்றைய தினம்ங்கிறது ஏற்கனவே ராஜேஷ் சார் மரணத்தை பற்றி முன்கூட்டியே டாக்டர் இளங்கோ அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்த அதோட ரீச் மட்டுமே 11,000க்கு மேல இருந்தது. 2 days 11,000 அதிகமானவர் பார்த்திருந்தாங்க. அதுல பெரிய விஷயம்னா அதை பார்த்த பெரும்பாலானவர்கள் கால் பண்ணாங்க. பார்த்துட்டு தான் மேடமும் கால் பண்ணாங்க. நிறைய பேர் அதுல இருந்து இதுல. எஸ், நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டேங்க சார்.
ஆனந்த நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நான் வந்தேங்க சார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப எக்ஸலன்ட். நான் ஒரு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறங்காட்டி 100க்கு 100 மார்க் கொடுத்துட்றேன் சார். எனக்கு வனிதா மேமோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா ரொம்ப 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 நன்றி. நான் எழுதி வச்சேன் சார். அவங்கள ஏதாவது அவங்களோட குரூப் மாதிரி போட்டு எங்களுக்கு அவங்களோட வீடியோஸ், புக்ஸ் நேம்ஸ், அவங்க நம்ம கோர்ஸ் குரூப் எல்லாம் தான் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கொடுங்க. குரூப் தான். she will lead us. நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள் அவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வனிதா காலையிலேயே மேமுக்காக இந்த ஒரு இனிமேல் கண்டினியூ பண்ண போறோம் சார். இல்ல ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் இந்த இடத்துல. நேத்து அவர் வந்து குருஜி அப்படிலாம் சொன்னோன்னு நான் சொன்னேன், நான் குரு ஆயிட்டேனாக்கா அவ்வளவுதான், நான் மாட்டுக்கு தனியா பயணிக்கணும், அது வேண்டாம் எனக்கு. என்ன அப்போ வந்து லீட் அப்படின்னாக்கா நான் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லபடியா வராங்கன்னு. எல்லாரும் கை கோத்துட்டு இப்படி சேர்ந்து போனா இப்படி பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம், அதுதான் நல்லது. ஜாலியா இருக்கலாம், அரட்டை ஆமா, அடிக்கலாம். அடுத்த டாபிக் வந்து ஈகோ அப்படிங்கறத பத்தி தான் பேச போறேன். ஏன்னா அது நான் மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறப்போ அதுதான் மெயின் டாபிக். அது யாரான இங்க இருக்கிறவங்க மிஸ் பண்ணாதீங்க, இப்பயே சொல்றேன். அது ஷூர் மேம், தேங்க்யூ வெரி மச் மேம். ஆமா, Never ஏன்னா miss. நம்ம ஈகோவை மட்டும் புரிஞ்சுட்டா போறோம், நம்ம வெற்றி 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 தான். அது ஃபேக்கா இருக்கக்கூடாது, ஃபேக்கான ஈகோவாவும் இருக்கக்கூடாது. சில பேர் நான் ரொம்ப அப்படியே ஹம்பிளா இருக்கேங்கிற மாதிரி நடிப்பாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஈகோங்கிறது என்ன, எங்கேருந்து வருது, நான் யார், அவ்வளவுதான் வாழ்க்கையே. அதை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஏறிடலாம், எங்க வேணா ஏறிடலாம். அதுல வந்து நம்மளுக்கு கடலளவு நம்மளோட நாலேஜ், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கணும். அப்பதான் நீங்க தேடுவீங்க. ஓ இது நான் படிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவுதான், க்ளோஸ், மைண்ட் க்ளோஸ் ஆயிடும். இன்னும் மெடிடேஷன்ல இன்னொரு டாபிக் வந்து முக்கியமா நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்போ டீ கப் இருக்கு, அது மேலேயே டீ ஊற்றின்னு தான் வழிஞ்சு தானே விழும். எம்டி பண்ணிட்டு வந்து உட்காருங்க கிளாஸ்ல ஒவ்வொரு வாட்டியும். எனக்கு என்ன தெரியுங்கிறது ஓகே, நீங்க யாரா வேணா இருக்கட்டும், யார் எதானே சொன்னா அதை கேட்டுக்கணும். அப்படியே என்னதான் சொல்றாங்க இவங்க, அவங்க முட்டாளாவே இருக்கட்டும், ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு அறிவு இருக்கு, நம்ம கேட்டுக்கணும். இன்னைக்கு காத்தால இப்போ மெசேஜ் வந்திருக்கு, நான் இன்னும் ரிப்ளை பண்ணல. என்னோட அத்தை பொண்ணு அமெரிக்காலேருந்து, உன்னோட பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாப்புல இருக்குன்னு. ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ், எல்லாரும் ஸ்மார்ட்டுங்க. என்னோட காக்கா என்ன ஸ்மார்ட்டா இருக்கு, என் வேலைக்காரி, அதை சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். என் வேலைக்காரி அவங்களுக்கு 8 மணி நேரம் இங்கே வேலை செய்யணும்னு பாம்பேல வந்து 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. நீங்கள் எப்படி வேணால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 8 மணி நேரம் வந்துடுவாங்க. அந்த 8 மணி நேரத்தில் நான் வந்து அவள் பண்ணுவா, மெல்லமாக வேலை பண்ணுவா, 4 மணி வரைக்கும் வேலை பண்ணிட்டே இருப்பா. இவள் போக மாட்டாளான்னு நான் நினைப்பேன். சண்டே கார்த்தால எழுந்த உடனே நாங்கள் இன்றைக்கி வெளில போகிறோம், 11 மணிக்கு கிளம்புவோண்ணே அப்படின்னாக்கா, நீங்கள் பார்க்கணும் மின்னல் வேகத்தில் அந்த 8 மணி நேரம் வேலையை முடிச்சிடுவா. அப்படின்னா அவள் மைண்ட் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் அந்த டைமை இப்படி பண்ணுறான்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அது வராது. நம்ம ஆஃபீஸ் போய் சொல்கிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அந்த அறிவுங்கிறது ஒரு ரிக்ஷாக்காரன்ட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை கிரகிச்சுக்கணும். எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்கிறதோ எடுத்துக்கோங்க, அது வேஸ்ட்டே கிடையாது. எதுவும் வேஸ்ட் கிடையாது. ஒரு ஹோட்டலில் போனால் வெறுமை இப்படியே பள்ளி திங்குற மாதிரி திங்காதீங்க. அவன் எப்படி தோசை போடுறான், அந்த தொடப்பத்தை வச்சு இப்படி பண்ணுறான், அவனோட வேர்வை துளி இப்படி விழறதா, அதெல்லாம் பார்த்து நான் வெளில சாப்பிட்றதே கிடையாது. தோசை சாப்பிட மாட்டேன் நான் கண்டிப்பாக. அது எதனால வந்தது, நம்ம அறிவு எங்கேருந்து வருதுன்னா புஸ்தகத்துலேருந்து கிடையாது. உட்லண்ட்ஸுங்க, நான் சொல்கிறது உட்லண்ட்ஸ், மெட்ராஸ் உட்லண்ட்ஸ். டிரைவிங்னா எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனார், அப்படியே காரில் உட்காந்து அப்படியே சாப்பிட்லாம். அப்போ அவனோட கல் இப்படி இருக்கும், நம்ம சைட்லேயே இருக்கும் கல். அவன் அப்படியே அந்த இதை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்தான், நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் சடனாக அப்படி பண்ணுறப்ப அவன் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, சின்ன சத்தம், அவ்வளோதான். எங்கள் அப்பாட்டையில் எனக்கு வயிற்றெல்லாம் வெளிக்கிற மாதிரி இருப்பேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் நான். பட் அவரை சாப்பிட விடாமல் நான் பண்ணக்கூடாது இல்லையா. நான் அவன் என்ன பண்ணான்னு சொன்னால் போய் திட்டிடுவார். அவனையும் நான் காட்டி கொடுக்கக்கூடாது, நானும் தப்பிச்சுடணும். அதனால நான் வந்து எனக்கு வயிற்றென்னமோ வெளிக்கிற மாதிரி இருக்குது, பாத்ரூம் வர மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ 7-8 வயசு தான். அதோட நான் இன்னைக்கு வெளியில் தோசை சாப்பிட மாட்டேங்க, எங்கேயுமே தோசை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். அது எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன், அப்சர்வ் பண்ண தொடங்குங்கள். சீயிங்கிறது ஒன்று, அப்சர்வேஷனுங்கிறது ஒன்று. அதை பண்ண தொடங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். உங்களோட நான் அடுத்த வாரம் யார் கிளாஸ்க்கு அலவுடுனாக்க நான் 15 நிமிஷம் செட் பண்ணிட்டேன்னு சொன்னால் தான் டாக்டர்கிட்ட நீங்களாம் சொல்லிடணும், நான் இந்த டைம் எனக்கா ஒதுக்கிட்டேன், அப்போ தான் அட்டெண்டன்ஸ். அதுதான் அட்டெண்டன்ஸ். அப்படி இல்லாதவங்க கிளாஸில் கிடையாதுன்னு வச்சுக்கலாம் டாக்டர், இல்லையா? அப்போ ஓகே, ஏன்னா நீங்கள் முன்னேறது ரொம்ப அவசியம். நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம அதை கேட்டுக்கலாம், அது வேற. நீங்கள் இந்த வருஷம் இன்னைக்கு உட்காந்துருக்கோம்ல, 7ஆம் தேதி, ஜூன் 7,
7ங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர். நம்பர்லேயே ரொம்ப முக்கியமான நம்பர் 7. ஏன்னா கேதுவோட நம்பர். கேதுங்கிறது ஞானக்காரகன். ஞானக்காரகனில் வந்து ரிசர்ச்னாக்கா எப்படின்னாக்கா நாலேஜ், ஞானம், நாலேஜ் தேடி 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 போகிறதுக்கு நம்ம இன்னைக்கு கரெக்டாக உட்காந்துருக்கோம். அதனால அடுத்த ஜூன் 7 நம்மலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒருத்தரும் பேசணும். அதே 15 நிமிஷம் டைம் கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆனால் நான் இது பண்ணேன், இதில் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு லைன் வரைஞ்சேன், இப்போ கோணலாக வரைகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாமும் அதை பற்றி பேசணும், என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஒவ்வொரு டாபிக் வேறு வேறு எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து கேட்கலாம் டாக்டர்கிட்ட என்ன வேணும்னு. அதனால் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள்லேருந்து தான் வருது. அந்த எண்ணங்கள் எப்படி வருது, எங்கேருந்து வருதுங்கிறது இப்போ பெரிய கடல் டாபிக், அது அப்புறமா பேசுவாங்க. நன்றி மேடம். சில நன்றி. விஷயங்கள் நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. லேட் அடிச்சிருந்தாலும் சாட்டர்டே தான். பட் நேத்திக்கு வந்து 182 கால்ஸ் மேல கிட்டத்தட்ட எல்லா கால்ஸுமே மேக்சிமம் ராஜேஷ் சார், டாக்டர் இளங்கோ அவர்கள், சீஃப் டாக்டர் வந்து இன்டர்வியூ அதை பத்தி நான் சொன்ன விஷயம். அதாவது கிளியர்வாயிண்ட் அப்படின்னா ஒருவருடைய அதாவது முன்ஜென்மத்தை பற்றியும் பிரசன்ட்டை பத்தியும் ஃபியூச்சரை பத்தி சொல்ல முடியும் அப்படிங்கறது ராஜேஷை பத்தி சார் சொன்னாருங்கிற விஷயத்த கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணாங்க. 182 கால்ஸ்ல யூ நெவர் பிலீவ் இட், மோர் தென் 100 கால்ஸ். அவங்க கால்ஸோட சாராம்சம் ஒண்ணுதான், அவங்க பேசுறத கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான். ஓ அவ்வளவு பேரு அவங்க ஏதோ ஒரு சொல்ல நினைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் உடன் இருப்பவர்கள், அவருடைய கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மனைவி கேட்கறது இல்லைன்னு வச்சுப்போம், இல்ல சுற்றத்தில் இருப்பவர்கள் யாராகட்டும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆற்றாமை அப்படிங்கிறது தான் மோர் தென் 100 கால்ஸ். அதனால அதை நான் கேட்டுட்டு இருந்தேன், சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கால்ஸ். நார்மல் ஒர்க்கும் பண்ண முடியல, மற்ற பேஷண்ட்ஸ் ஒர்க்கும் பார்க்க முடியல, கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அடுத்து என்னோட ஒர்க் எதுவுமே இல்லை, நேற்று ஃபுல்லா கால்ஸ்ல மட்டும்தான் இருந்தேன். அவ்வளோ கால்ஸ் 100க்கு மேல இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் வந்து ஐ எம் நாட் ஏ ஹீலர், ஐ எம் நாட் சக்சஸ்ஃபுல் மேன், பட் யாரோ ஒருத்தர் சொல்ற குறை இருக்கு இல்லையா, அதை கேட்கக்கூடிய ஆளா இருந்திருக்கு, அவ்வளவுதான். யாரோ ஒரு குறை கேட்கக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா அதுல நிறைய சொல்லிடலாம், இப்படி இருங்க, கான்பிடென்டா இருக்கும்னா. எனக்கு தெரிஞ்சு 100ல ஒரு 50ல இருந்து 80 பேர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மன திருப்தியா இருந்தாங்க, ஓரளவுக்கு திருப்தியா இருந்தாங்க. சரி டாக்டர், நான் இப்படியே பண்றேன், நான் அப்படி பண்றேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டாக்டர், அடுத்தது பேசலாமா அப்படின்னா அவங்க பேசலாம், எனக்கு நேரம் தெரியல. அப்படி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் மேடத்தோட கால்ஸ் வந்தது. மேடமும் டாக்டர் சீஃப் டாக்டர் இளங்கோ பத்தி நான் சொன்னதும் ராஜேஷ் சார் பத்தி பேசுறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணாங்க. அது ஏன்னாக்க நான் அவரோட ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன், ராஜேஷோட. எஸ், அவர் அந்த அவர் என்கிட்ட பிரபஞ்சம் நான் அவர்கிட்ட இறந்தும் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. பட் நான் பேசிட்டு இருக்கும்போது 2-3 செகண்ட் தான் அவங்க பேசினதை நான் கேட்டேன். அடுத்து சார் இப்படின்னு சொல்லும் போதே அடுத்த ஸ்பார்க் இருந்துச்சு, நிச்சயமா இவங்க நம்ம சொல்லி கேட்கற இடத்துல இல்ல. 2-3 செகண்ட்லேயே கேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் எழுதிக்கிட்டே இருந்தேன், அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் அடுத்தது உடனே சொன்னேன், நீங்க நாளைக்கு சீஃப் கெஸ்ட் அப்படின்னேன். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, பேசுனதே நான் கேட்கல. அடுத்தவங்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதை எழுதி டாக்டர்கிட்ட கொடுக்கணும் தான் எழுதிட்டு இருந்தேன். பட் அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ண முடியல. சாரி மேடம், நாளைக்கு சீஃப் கெஸ்டா நீங்க வந்துரு, அங்க பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், என்னை பத்தி எதுவுமே தெரியாது என்னன்னா, பட் வீணோம். ஏன்னா எனக்கு சேனல்ல வந்து 12 வருஷம் கேப்டன் டிவியோட சீனியர் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் பேசிதான் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. குறைந்தபட்சம் பார்வை ஒன்றே போதும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி உன் பார்வையில் 1000. அவர் ஒரு பார்வைங்கிறது ஆயிரக்கணக்கான விஷயங்களை கன்வே பண்ணக்கூடிய பார்வை. இங்க இருந்து பார்க்க முடியல. வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, ஹலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சோ மெனி வைப்ரேஷன்ஸ் ஆர் தர். சாப்பிடு அப்படிங்கிற இல்லையா, வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இந்தா சாப்பிடு அப்படின்னா வேண்டாம் இருக்கான், குழந்தைகிட்ட சாப்பிடுங்க அப்படிங்கும் போது அதே சாப்பாடு ரொம்ப கனிவா இருக்கும். மாமியார் கிட்ட சாப்பிடுனா சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்துருங்க சாப்பிடுங்க. வார்த்தை ஒன்றுதான், ஆனால் அதற்குள்ள பொதிந்து கிடக்கின்ற அர்த்தங்கள் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள். ஒரே வார்த்தை ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள். அது எப்படி ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் தானே? இல்ல, அதுதான் ஹியூமானிட்டி, சைக்காலஜி. அப்போ அவங்க பேசும்போது நான் அடுத்த சொன்னேன், நீங்க சீஃப் கெஸ்டா இருக்கீங்க பேசுங்க. அதன் பிறகு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை எனக்கு வந்து கேட்க முடியல. மேடம் ஏதாவது சொல்லணும்னா நீங்க போடுங்க, எனக்கு சாரி மன்னிக்கணும், எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, அடுத்தடுத்து பேசிட்டு ஐ நெவர் பிலீவ் இட். கரெக்டா 4:30 மணிக்கு எடுத்துட்டு எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கண்டினியூவா கால்ஸ் பேசிட்டே இருக்கேன்.
பதில் சொல்லிட்டு இருக்கேன், தலைவலி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட சொன்னேன், சரி நான் ஹீலிங் கொடுக்குறேன். பட் பயங்கர தலைவலி, 7-8 மணிக்கு மேல பெயின், ஓவர் பெயின், சாப்பிட முடியல. அப்புறம் துண்டு எடுத்து கட்டினா, அப்புறம் வேணாம்னா நான் ஹீலிங் கொடுக்குறேன்னாரு, முடியல. எல்லாரும் 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பேசிட்டு தானே. 11 மணிக்கு தான் மேடத்துக்கு நான் ரிப்ளை போட்டேன். மேடம் போட்டிருந்தாங்க 11 மணியில, அவங்களும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 12:15 தான் படுக்கிறேன். அது வரைக்கும் மற்றவங்களோட பேசிட்டு, ஏன்னா ஏதோ இந்த பிரபஞ்சம் ஒருவரை ஒருவர் தொடர்பு படுத்துகிறது அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ என்னுடைய நேரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய. சாரி, மியூட் பண்ணிக்கிங்க. ஏதோ ஒண்ணு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியான பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தலையில துண்டு கட்டிக்கிட்டு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப மேடம் சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்றதை போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட், அவ்வளோ பெரிய பிஸி, எக்ஸ்ட்ராடினரி நாலேஜபிள் பர்சன். பட் அவங்க என்ன எதுக்காக சொல்றேன்னா, அவங்க எனக்கு லெட்டர்ல அவங்களோட பத்தி போட்டுட்டு கடைசியில போட்டிருந்தது தேங்க்ஸ், அவ்வளோ தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு நான் ரொம்ப சாதாரணமானவன். அவங்க எனக்கு ஜஸ்ட் அது பேசவும் இல்லை, நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணேன், இடையில பேசினா கட் பண்ணேன், அடுத்தடுத்து கட் பண்ணேன், ஒரு நிமிஷத்துக்குள்ள கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் என்னடா இவ்வளோ தேங்க்ஸ் போட்டிருக்காங்களேன்ட்டு எண்ணி பார்த்தா 104 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த டைம் போடுறேன், அடுத்தது 100. அவங்க போட்ட அவ்வளோ தேங்க்ஸ். அவங்க சொல்லலை, தேர் ரியாலிட்டி டூயிங் வாட் தேர் ஷேர் டு அஸ் எவ்ரிதிங் தே ஹேவ் த ப்ராக்டிஸ். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100 அவ்வளோ 104 தடவை. நான் 108 தடவை போட்டா ஒரு மந்திரமாவது இருக்குமே. அதே மாதிரி 104 தடவை, அடுத்த 100 தடவை, அவ்வளோ தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க. அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு ஜீனியஸா இருக்கக்கூடியவர்கள், அவ்வளோ ஞானமும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க ஸ்டில் அவங்க சொல்றது ரியாலிட்டி. ஜஸ்ட் லைக் தட், ஒரு சைல்டுஹுட் மாதிரி தான். புதுசா கத்துக்கணுங்கிற இது இருக்கு. அடுத்தது இது கத்துக்கணும் சார், நீங்க எனக்கு சொல்லுங்க சார். நான் ஐயோ குருவே மன்னிச்சிருக்க, நமக்கு சொல்றதுக்கு நான் நிறைய பேர் கூட தெரியும் பேசக்கூடியவன். அவங்க கொடுக்குற அறிவெல்லாம் சேர்த்துதான் ஒரு கதம்பமா இருக்கேன்னு தவிர தனக்குன்னு நான் எந்த பெரிய அறிவையும் வளர்த்துக்கல. கேட்கக்கூடிய அறிவு இருக்கு, அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டி அப்படின்னு சொன்னேன். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமா ஒரு 16 பேருக்கு குருஜின்னு போட்டேன். அதுக்கப்புறம் தான் போட்டேன். எதுக்குன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் உனக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறார்கள், ஆசானாக. அது யாராக இருக்கலாம். குறைந்தபட்சம் அதுல ஓஷோ சொல்லுவார், ஒரு கழுதைகிட்ட கூட நீ ஞானப்படலாம், கழுது கூட அந்த நேரத்துல உனக்கு கத்து கொடுத்தா அதுவும் குருவாக இருக்கிறது. அதனால நான் குருன்னு போட்ட எல்லாரும் கழுதை நினைச்சுக்க. ஸோ எதை வேணாலும் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த குரு அப்படிங்க போட்டுறது எதுக்கு ரீசனுங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். அஸ் வெல் அஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேடத்தை பத்தி இவ்வளவு பெரிய விஷயங்கள், பெரிய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கு, ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம், இந்த நன்றிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஆஃப் ஒய் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் தேங்க்யூ அண்ட் அன்கன்ட்ரோலபிள் லவ். லவ்ங்கிறது வேற. அவர் சொன்னாங்க இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே லவ்னு சொல்றோம், பட் தமிழ்ங்கிறது மிக ஆழமானது. இந்த ஆழமானது ஆழத்துல அர்த்தம் பொதிந்தது. அந்த லவ்ங்கிறது, அதாவது ஒருவர் தன்னுடைய பெற்றோருக்கு இரத்த சம்பந்தமானவர்களுக்கோடு அந்த அன்பை பரிமாறிக்கொள்வது பாசம். தனக்கு நெருக்கமில்லாத புதிதாக ஒருவர்களோடு அந்த அன்பை பரிமாறிக்கொள்வது நேசம். அப்போ பாசம் வேறு, நேசம் வேறு. காதல் என்பது தமிழில் சொல்லுகின்றது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான இருக்கின்ற அந்த நட்பு பரிமாற்றத்தை தான் காதல் என்று சொல்கிறார்கள். அம்மா ஐ லவ் யூன்னு அவங்க சொல்றாங்க, பட் நம்ம அம்மா ஐ லவ்னு சொல்ல மாட்டான். அம்மாவுக்கு மெரிஞ்சிய ஒரு அன்பு இல்லை. அம்மா தான். அம்மாவுக்கு பெரிய மிஞ்சிய அன்பு இல்லை. அம்மா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அன்பான சொல்லுதான். அன்பினுடைய உச்சமே அம்பா தான். அது நிறைய இருக்கு அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த அன்பு அப்படிங்கிறது பேஸ். அது ஒருவருக்கும் மாறுமுன்று தமிழ்ல வெவ்வேறு இருக்கு, இங்கிலீஷ்ல லவ் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறாங்க. அடிப்படை அப்போ அதுல சொல்றாங்க கண்ட்ரோலபிள். அது கண்ட்ரோல். மேடம் சொன்ன மாதிரி அது அந்த மேடம் நீங்க தனியா அந்த வீடியோ ஒன்று ஐ வாண்ட் எக்ஸ்பெக்ட் அந்த வீடியோ சொன்னீங்க இல்லையா, ஒரு செடிகிட்ட தண்ணியே ஊத்துல இருந்தாலும் நான் அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன், செடி வளர்ந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வீடியோ மட்டும் தனியா ஒரு 1 மினிட்டுக்குள்ள எனக்கு அனுப்புங்க. 1 மினிட் மட்டும்தான் அந்த வீடியோ வரணும், அதை எனக்கு அனுப்புங்க. ஐ வில் ஷேர் இட் ஆல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் அவர் பேர்ட், ஹவு பீஸ் பவர் ஆஃப் அவர் பேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்பிரஸ் த யூனிவர்ஸ் அண்ட் குளோபல். இந்த காக்கா வளர்க்கல நானு. அது இப்படி வந்தது. இப்போ
டெய்லி ஒரு 4-5 வாட்டி வரும். அதுக்கு தட்டில் வச்சிடுறேன், சாப்பிட்டு உள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டு போகிறது. ஆனால் அந்த 7 மணிக்கு வீட்டுக்கு போகிறச்ச வந்து ஒரு சைலன்ஸோட உட்காந்துருக்கும். எனக்கு தெரியும் வீட்டுக்கு போறியா, எங்கே இருக்கும் வீடெல்லாம் கேட்பேன். ஒன்றுமே பேசாதுங்க. அதுக்கு எதானே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு போகிறேன், உங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். அன்கண்டிஷனல் லவ். அது எனக்கு என்ன கொடுக்க முடியும், நான் அதுக்கு என்ன நகை போட முடியுமா, ஒன்றுமே இல்லை. அந்த 2 ஆத்மாவோட உணர்வுகள், அது அந்த ஆத்மா பேசுறது, அந்த ஒரு பியூட்டியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுங்களேன். இப்போ யார்கிட்டயும் பழகிறது கூட இவங்களோட பழகினா, இவங்க பேங்க்ல இருக்காங்க, நம்மளுக்கு லோன் கிடச்சிரும், இவரோட பேசினா பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட் நம்ம நாளைக்கு ஸ்டாலினோட பார்த்துடலாம் நம்ம. இந்த மாதிரி எந்த ஆதாயம் கிடைக்கிறது? கடவுள் கிட்ட நிஜமாலே லட்டு வச்சு கோ பாலாஜி சாப்பிட்டுட்டாருன்னா நம்ம யாரும் லட்டு கொடுக்கவே மாட்டோங்க. புள்ளியார் குழக்கட்டை வச்சு அவர் சாப்பிட்டா கொடுப்பீங்களா? அவர் சாப்பிடவே மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். கடவுள் மேலே நம்ம வைக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, நம்ம வைக்கிற பூவையோ பழத்தையோ பிரசாதத்தையோ அவருக்கு நிச்சயமாக சாப்பிடவே மாட்டார், நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகிறதுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம நிறையா கொண்டு போய் கொடுக்குறோம். கோயிலுக்கு நான் போகிறது வெறுமா காலையே போயிட்டு காலையாக வருவேன். ஏன் தெரியுமா? நான் எடுத்துன்னு போனேனே, என்னோட பூ எங்கே வச்சுருக்கான், பின்னாடி வந்தாலே அவளோட பூவை தலையில் வச்சுட்டாரு, அப்போ எனக்கு ஆசீர்வாதம் குறைச்சிடுமோ? அப்போ அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவ கொடுத்த சாமந்தி பூ கொடுக்குறாரு, நான் ரோஜா பூனா கொண்டு வந்தேன், அதையே என் கையில் கொடுக்கல. என்னோட தேங்காய் உடைக்காம அந்த பக்கம் ஒரு கூடையில் போட்டாரு, அவங்க கொண்டு வந்து தேங்காய் உடைச்சாரு. அப்போ நீங்கள் எது கோயிலுக்கு போகணும்? உங்களோட எண்ணம் கடவுள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது. கடவுள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. இதெல்லாம் இப்போ வந்த நாகரிகம். காலியாக போயிட்டு அவர் முன்னால் அப்படியே நில்லுங்க. எந்த கடவுளாவனா இருக்கட்டும், அவருக்கு தெரியும். ஒரு தாய் குழந்தைய பார்த்தா என்ன பண்ணுவாலும் உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் வாயை திறந்து சொல்லவே வேண்டாம், நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. குவாய்ட்டாக போய் நின்றுட்டு வணக்கம் வச்சுட்டு வந்துட்டே இருங்க, அவர் பின்னாடியே வருவார். இவ்வளோ கூட இவ்வளோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம காமிக்கிற விஷயங்கள். பரிகாரம் பண்ணால் சரியாக போகாதுங்க. உங்கள் கர்மாவை சரி பண்ணுங்க. பாவத்தை பண்ணி நான் வந்து இப்போ நாகேஸ்வரம் போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன், சரியாகாது. அது வேண்டாம். தப்பு பண்ணுறது நிறுத்தினாலே அது சரியாக போயிடும், அவ்வளோதான். இப்போ எப்படி நான் சாப்பிட்டா அலர்ஜி வருது, இன்டைஜஷன் ஆகுது, அஜீரணமாக வருது, அந்த சாப்பாட்டை குறைச்சா வயிறு சரியாக போயிடுச்சு இல்லையா? இப்போ எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேனே. 3rd கிரேட் ரிவர்லேருந்து 1st கிரேடுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்மளால மாற்ற முடியும்னா, எண்ணங்களை மாற்றினா கர்மாவே அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். டாக்டர் அவ்வளோ அழகாக உங்களுக்கு ரொம்ப, எனக்கு இப்போ என்ன ஜெலஸாக இருக்குன்னா, நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே. ஆமாம், ராஜேஷ் அவர்களுக்கு அவ்வளோ நன்றி. அவர் என்கிட்ட இதே மாதிரி தான் பாம்பேல பேசிட்டு, நீங்கள் வந்துருங்க, எப்போ வரங்க சென்னை, வீட்டுக்கு வந்துருங்கன்னு. அவர் வீட்டுக்கு போய் அப்புறம் என்ன பாப்பாத்திமா எனக்கு எதனா சமைச்சு கொடுக்குறீங்களான்னு, அவர் சைவம். அப்போ அவர் வீட்டிலே நான் உட்காந்து சமைச்சு, அப்புறம் அவரோட ஒரு உதயநிதியோட ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு எல்லாம் பார்த்து, அதுக்கப்புறமா ஒரு ஜோசியத்தை பற்றி ரொம்ப பேசி, நீங்கள் வாங்க என்னோட ஷோவில் அப்படின்னாரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டேன். எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, இதுக்கு நான் மறுக்கலை. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் அந்த வித்தியாசம் நம்ம இப்போ சொல்ல வேண்டாம். ஆனால் இது வந்து பல பேருக்கு நன்மை அப்படிங்கிறது. அங்கே போயிருந்தாக்கா அதில் ஒரு ஈகோ வந்திருக்கும் எனக்குமே. அவர் ராஜேஷோட இன்டர்வியூவில் போனேன் தெரியுமாண்ணா, எனக்கு அது வேண்டான்ட்டு தான் பேசாமல் விட்டுட்டேன். அதனால எது நம்ம சாய்ஸ் தான். அவர் ரொம்ப நட்பாக தான் இருந்தார், அது ரொம்ப இது. ஆனால் ரொம்ப அற்புதமான மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஞானம்லாம் இப்போ இவர் என்ன போய் ஞானிங்கிறாரு. அவருக்கு இருக்கிற அவ்வளோ அறிவு வந்து பிரமிச்சு போயிருக்கேன் நான் நிஜமா. நாடி ஜோசியமா, இந்த ஜோசியமா, சாப்பாடா எல்லாமே பார்த்து தான் சாப்பிடுவார் கரெக்டாக. நான் இப்போ இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடப்பேன். அது அந்த அளவுக்கு வாழ்ந்தது அவரே ஒரு ஞானி, அவரே ஒரு சித்தர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நேற்று வந்து அப்படி தான் நினச்சேன். அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, இது கிடச்சிடுச்சு. நிஜமாலே அதுதான் உண்மை. நான் வந்து அந்த 1 மினிட் வீடியோ கண்டிப்பாக அனுப்புகிறேங்க. என்னோட காக்கா வீடியோ டாக்டருக்கு மட்டும் அனுப்புகிறேன். டாக்டர் பார்த்துட்டு அப்படி போட ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து காக்காக்குன்னு ஒரு பாஷை இருக்கா, காக்கா பாஷையில் பேசணுமா, நாய் பாஷையில் குலைக்க முடியுமா நம்ம? அதெல்லாம் இல்லை. நீங்கள் குலைக்கிறாங்க. இல்லை 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 இன்னொன்று என்னென்னா, கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பாஷையில் பேசுகிறீங்க? கடவுள் ஆங்கிலமா, ஃப்ரெஞ்சா, கன்னடக்காரரா? அப்படிலாம் இல்லைல்ல. நீங்கள் இப்போ கர்நாடகா கோயில் போனால் கூட நீங்கள் தமிழில் தானே பேசுகிறீங்க. அது மாதிரி நாய் பூனைட்டையும் பேச ஆரம்பிங்க. அது எவ்வளோ அழகாக பேசுறது. நீங்கள் இந்த விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இங்கே இந்த நாய் பயிற்சி ஆரம்பித்த உடனே ஒரு நாளைக்கு நான் தூங்கிட்டே இருக்கேன், என்னோட மக கனடாவில் இருக்காங்க, அவங்க நாய் என்கிட்ட பேசுறது என்ன, எனக்கு இங்கே நடுராத்திரி. ஆனால் என் மகளுக்கு வந்து நான் எங்கே நீக்கோக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் நீக்கோ அப்படின்னு. நீ என்ன இந்த ராத்திரியில் எதுக்கு எனக்கு
மெசேஜ் அனுப்புறேன்னு கேட்குறேன் மக. நான் சொன்னேன், இல்லை நீக்கோ என்கிட்ட சொல்றது யாரோ போட்டு அதை கசக்குறாங்களாம். அப்படியா? ஆமாம்மா, நான் அதை யார் வீட்டையோ விட்டுருக்கேன். ஆமாம், அவங்க ரொம்ப கசக்குறாங்களாம். இஸ் டெல்லிங் ஐ எம் நாட் அ பப்பி, ஐ எம் அ டாக் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது பார்க்கறதுக்கு பப்பி மாதிரி இருக்கும், இஸ் அ டாக். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி டோன்ட் ப்ளே வித் ஹிம், நீங்கள் வந்து அப்படியே சும்மா இருங்க, அவன் மாட்டுக்கு இருப்பார் அப்படின்னோடனே அப்புறமா என்கிட்ட கம்ப்ளைண்ட், அவங்க வீடு க்ளீனாகவே இல்லைன்னு. அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுன்னு என்னோட மக போயிட்டு பார்த்துட்டு, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்மா, அவங்க அவ்வளோதான் வச்சுக்க முடியும் வீடை. ஒரு நாய்க்கே வீடு க்ளீனாக இல்லைன்னு சொல்ல முடியுது பாருங்க. இவங்க வீடு க்ளீனாக இருக்கேன், என் வீடு க்ளீனாக இருக்குது, அங்கே க்ளீனாக இல்லை, என்னை போட்டு கசக்குறாங்க அவங்க, தே ஆர் கட்லிங் மீ அப்படிங்குது. அப்போ நான் இங்கே இருக்கேன் என்ன, அங்கே கேட்ட உடனே அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் விளையாடினோம், இல்லை என்னோட நாய்க்கு விளையாடுறது பிடிக்கல, நீங்கள் விட்டுருங்க, ஹி வாண்ட் ஸ்பேஸ். இது வந்து நம்ம வீட்லேயும் நம்ம பயிற்சி பண்ணணும். எவ்ரிபடி வாண்ட் ஸ்பேஸ். இப்போ எப்படி ஸ்பேஸ்னாக்க, நான் ஒரு ரூமில் இருக்கேன், நீ ஒரு ரூமில் இரு, என்ன சாப்பாடு ரெடி வரியா, வாட்ஸ்அப் அந்த அளவுக்கு போயிடுது. நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் பேசுகிறதே மறந்துடுவோம். இப்போ காக்காட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன், நான் நாய்கிட்ட பேசுகிறேன், அப்படி ஆயிடுது இப்போ. அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. 15 நிமிஷம் இந்த ஹோம்ஒர்க், 15 நிமிஷம் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், அதில் என்ன எனக்கு அனுபவம் கிடச்சி நீங்கள் சொன்னாதான் அடுத்த ஹோம்ஒர்க் அடுத்த கிளாஸே உண்டு அப்படின்னு டாக்டர் கிட்ட நான் சொல்லிடுவேன் நிஜமா. கண்டிப்பா மேடம், நீங்க சொல்றது நடக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, கடவுளுடைய பாஷை அப்படிங்கிற, கடவுளுக்கு பாஷை உண்டு. கடவுளின் பாஷை என்பது அன்பு. அன்பு 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 மட்டும்தான். அன்பு என்கின்ற பாஷையில் கடவுள் எல்லோரிடத்தும் பேசுகிறார். அது பலர் புரிந்து கொள்வதில்லை, அவ்வளவுதான். நான் சொல்ல வந்ததுங்கிறது, உங்களுடைய இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஏன் நன்றியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா, நான் ஆல்ரெடி சொல்றேன், இதோட நான் கோர், இதோட சப்ஜெக்டோட கோர் அப்படிங்கிறது எவ்ரிதிங் இஸ் இந்த எனர்ஜி. காட் இஸ் வெரி எனர்ஜி தான். ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு தளத்துல வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்து முஸ்லிம் வேற ஒரு புரிதல்ங்கிறது இருக்குது. மதத்திற்காக சொல்லப்பட்ட நூல்கள், மதங்கள் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் இறைநிலை அடைவதற்கான ஒரு படிகள். ரொம்ப பேர் படியில படுத்துக்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்ஸ் கடந்துகிறது இல்லை. யார் ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சமமாக மதிக்கிறார்களோ, அது அல்லாஹ்வாக இருந்தாலும் பேசியா இருந்தாலும் அதுவும் கடவுள் தான், இது அனைத்திலும் அவர் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு ஒருத்தர் எப்போ நினைக்கிறாரோ அப்பதான் உண்மையான இறைநிலைக்கு போறாருன்னு அர்த்தம். இந்த கடவுள் இதுதான் நான் அப்படிங்கிறதுல எல்லாமே கடவுள். இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லணும். நான் பிறந்தது ஒரு பிராமண ஐயங்கார் குடும்பம். எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் போன இது வந்து கிண்டர் கார்டனும் மாண்டசரி. அப்புறம் 10 வயசு வரைக்கும் கான்வென்ட்ல படிச்சு பைபிள் தான் படித்தேன். அப்புறமா ஒரு பிராமண ஸ்கூல்ல படித்தேன். போனது வந்து எஸ்ஐடி காலேஜ். ஏன்னா பிராமின்ஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்தது அவங்க மட்டும்தான். அங்கே வந்து வெள்ளிக்கிழமை குரான் ஓதலைன்னா வெளில தள்ளிடுவாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஃபுல்லாக சொல்லணும். ஃபுல்லாக சொன்னேன் ஆத்மார்த்தமா. எங்கள் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தர்கா கூட்டின்னு போய் அந்த மயில் ரேகலை அடிப்பா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் பண்ணுவாங்க. யாரானா இதுக்கு மெக்காவுக்கு போனால் எனக்கு ஜம்சம் தண்ணி வாங்கிட்டு வருவாங்க. எப்போவும் வீட்டில் ஜம்சம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில். அப்புறம் எல்லா சர்ச்சு நான் நொவேனஸ் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு சின்ன இளைஞர் பெரிய மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுறாருன்னு அவரை வந்து செயின்ட் ரூட் கொடுக்க போகிறாங்க. 15 வயசில் இருந்துட்டாரு. அவரை நினச்சி நம்மளுக்கு வியாதிகள் போகிறதுன்னு நான் இப்போ அவருக்கு நிறைய நொவினஸ் பண்ணி, நொவினானா 9 நாள் பண்ணணும், அது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எதையும் விடக்கூடாது. அதுக்காக இப்போ பக்கத்து வீட்டு மாமி வந்து நம்மளுக்கு அல்வா பண்ணி தரேன் வாடி அப்படின்னாக்க போய் சாப்பிட்றோம். இன்றைக்கி நான் குழம்பு பண்ணி சாப்பிட்றேன்னா சாப்பிட்றோம். அதுக்காக நம்ம தாயாரை விட்டுட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம தாயார் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அவங்க மடியில் உட்காந்துட்டு நம்ம மற்ற தாயார் கொடுக்குற சாப்பிட தப்பே கிடையாது. அதை எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது. செடிகளை பற்றி நான் அடுத்த வாட்டி சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் மதம் எல்லாமே ஒன்று தான். நன்றி நன்றி மேடம், ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றேன், எந்த பாலை போட்டாலும் 6 எடுக்கிறோம், நோ பாலை போட்டாலும் 6 எடுக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸா போட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டாக்டர் இளங்கோவன் ஹாஸ்பிட்டலோட கோர் அப்படின்னு நம்ம சொல்றது எவ்ரிதிங் இஸ் ஆன் எனர்ஜி கன்வெர்டட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இதுதான். இது வந்து வெவ்வேறு தளங்களில் மனிதர்களுக்காகவும் வார்த்தைகளிலும் சரி, சுவைகளிலும் சரி, ஆக்டிவிட்டிஸ், சக்சஸ், ஃபெயிலியர் எல்லாத்துலேயுமே இதுதான் இயங்குகிறது அப்படிங்கிறத பேஸ்ட் எவ்ரிதிங். மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, மதங்களை எல்லாத்தையுமே சயின்ஸாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி, அவ்வளோதான். அதில் கிராட்டிடியூட் அந்த சொன்னீங்க இல்லையா, நன்றி உணர்தல் ஏன் இருக்கணும் அப்படின்னா, ஷேம் அதாவது குற்ற உணர்வு, கோபம், பயம், இந்த மாதிரியோட ஃப்ரீக்வன்சி வெரி லோ, பிலோ 200, 100. பட் கிராட்டிடியூட் நன்றி உணர்தல் அன்கண்ட்ரோலபிள் அளவு கடந்த அன்புன்னு சொல்றேன் இல்லையா, அந்த அன்புங்கிறது மோர் தென் 600. நீங்க எப்போ அந்த 6, அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஒருத்தர் கோவப்படுறதுக்கும் அன்பா இருக்கிறதுக்குமான ரெண்டுமே டிசைடிங் ஃபேக்டர் நான் தான்.
ஆனா அதோட பெனிஃபிட் என்னன்னா 600ல இருக்கும் பொழுது நீங்க எப்பயுமே உங்களுடைய தாட்டுங்கிறது ஹை லெவல்ல இருக்கும், உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஹை லெவல்ல இருக்கும். உங்க ஃப்ரீக்வன்சி தாட் ஹை லெவல்ல இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். ம். ஸோ அதனாலதான் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நீங்க சொன்ன மாதிரி நான் அன்பார்ச்சுனேட்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சர்ச்சுக்கு போகும்போது மோனிகாங்கிறக்கா அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க எப்பயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பொண்ணு அவங்க தேங்க்ஸ், கிளம்புறேன்னா தேங்க்ஸ், தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ், வார்த்தை வந்துட்டு அது பிரிட்டிஷ்ல அவங்க சொல்றது, பிரிட்டிஷ் பேர்ல இங்கிலீஷ் பீப்புளுக்கு அந்த தேங்க்ஸ்ங்கிறது கேஷுவலா வரும். திட்டினா கூட சாரி தேங்க்ஸ் போவாங்க, இல்ல தப்பு பண்ணிட்டா இவங்ககிட்ட இருந்து வர்றது சாரியா இருக்கும், அடுத்தவங்ககிட்ட இருந்தா தேங்க்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஃபோன்ல பேசும்போது கூட தேங்க்ஸ்ன்னு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ மேடம் சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஹலோ அப்படிங்கிறோம், இதுனா இது பழகி போன வார்த்தை. இதன் பிறகு ஒரு மாறுதலா எடுத்தோடனே நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறத கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் ரைட், உங்களோட கமெண்ட் போடுங்க. எடுத்தோடனே வணக்கம் அப்படிங்கிறது ஒரு பண்பு, அதை விட நன்றி அப்படிங்கிற சொல்லணும்னா நன்றிங்கிறது உங்களை ஃப்ரீக்குவன்சி மோடுக்கு அதிகமாக கொண்டு வரும். இப்ப நன்றிங்கிறது அடுத்தவங்கள்ட்ட சொன்ன அப்ப கேள்வி கேட்போம், ஏன்டா நன்றி நீ சொல்ற, இது வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு செஞ்ச நன்றி இல்லையா, கால் சொல்றீங்க. பண்ணதுக்கும் நன்றி இல்லையா? நீங்க உங்கள்ட்ட இருந்து கால் வந்திருக்கு நன்றி அப்படின்னு நன்றியில இருந்து ஆரம்பிச்சுடணும். நன்றி ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரபஞ்சம் கனெக்ட், எதுவும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்ப எடுத்த உடனே நன்றி அப்படிங்க முடிக்கும் போது தான் நன்றிமா. அதாவது ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் ஆபீஸ்ல வந்து அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, வேலைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒருத்தர் ரொம்ப பேர் எல்லாருமே பாராட்டினாங்க, பயங்கரமா பாராட்டும் போது எல்லாமே சீஃப் அதிகாரில இருந்து பியூன் வரைக்கும் பாராட்டினாங்க. அவர் பேசும்போது ஒண்ணுமே சொல்ல உட்காந்துருந்தேன். சார் நீங்க எதாவது தேங்க்ஸ் சொல்லுங்க, நான் இவ்வளவு நல்லவன் இவ்வளவு பேர் இப்பதான் சொல்றீங்க, இதை நான் வேலை செய்யறப்போ சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நல்லாத வேலையாவது பார்த்திருப்பேன், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். வேலை செய்யறவர்களையும் அவன் ஆளாலே திட்டிட்டு இருந்தீங்க, ரிட்டையர் ஆகும்போது மணிக்கணக்கில் உட்காந்து அவர் அப்படி இருந்தாரு, மிஸ் பண்றோம், ஐ மிஸ் யூ, சோ மிஸ் யூங்கிறீங்க. இதனால என்ன யூஸ் ஆக போகுது, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து ஆக்கப்பூர்வமா நான் பயன்படுத்திக்கிறதா இருந்தா, நான் வேலையில சேர்ந்த நாள் எனக்கு இப்படி பண்ணாதப்பா சூப்பரா இருக்கு அதை சொல்லியிருந்தா நல்லா இருக்கும், என்னால இன்னும் அதிகமாக என்னோட அவுட்புட்டை கொடுத்துருக்க முடியும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லும்போது அதை நினைவாக மட்டும்தானே இருக்க முடியும் தவிர அது ஆக்டிவிட்டிஸ்ல கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ இதை நான் உணர்றேன், இந்த ஏன் முன்னாடி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுறேன். அந்த கேள்விங்கிறது நியாயமானது, அதுதான் நான் சொல்றேன். ஒரு பேசி முடிஞ்ச பிறகு ஒருத்தட்ட நான் மறுபடியும் தேங்க்ஸ் வச்சிருங்க அப்படின்னு சொல்றதை விட, ஏதோ ஒரு விஷயம் உங்களிடம் நான் கற்பதாக இருக்கலாம், நான் கற்றுக் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது பரஸ்பரம் அந்த நேரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக எதுவா இருந்தாலும் அதுக்கான நன்றி அப்படிங்கிறத இன்னிலிருந்து டெஃபினட்டா நான் ஃபாலோ பண்றேன், பண்ணுவேன். நன்றி எடுத்த உடனே நன்றி சொல்லுங்க. 3 நன்றியில் ஆரம்பிச்சு இப்போ 10,000 நன்றி வந்திருக்குங்க. நீங்க லட்சக்கணக்கில் போயிடுவீங்க மேடம் இல்ல நன்றி இல்ல சொல்றதுக்கு. அது வந்து அதான் சொல்றேனே, அதாவது நம்ம நன்றி சொல்றதுக்கு காரணம் கிடைக்கும், அது புரியுறதா? அது இப்ப எனக்கு இப்ப அதை விட இன்னைக்கு நான் சயின்ஸா சொல்றதுல நன்றி அப்படிங்கறதை உணர்கின்ற பொழுது சொல்கின்ற பொழுது ஹை ஃப்ரீக்வன்சி மேடம், அது காட் ஃப்ரீக்வன்சி. அன்கண்ட்ரோலபிள் லவ்ங்கிறதும் கிராட்டிடியூடும் அது சொல்றேன். நன்றி உணர்தல் அப்படிங்கிறதுக்கு அப்படி அதை மட்டுமே பிராக்டிஸ் பண்ணி டிசீஸ் கியூர் ஆனதற்கு அன்கண்ட்ரோல் அதாவது கிரானிக் டிசீஸ் எல்லாமே கியூர் பண்ணியிருக்காங்க. நன்றிங்கிறத தேங்க்ஸ், கிராட்டிடியூட், சாரி, மன்னிப்பு கேட்கறதுக்கும் நன்றி, இது ரெண்டுமே வார்த்தை. நம்ம 16 கமெண்ட்ஸ் வச்சிருக்கோம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்கறது தான், அடுத்தது நன்றி உணர்தல், செஞ்சது கிடைச்சதுக்கு நன்றிமா. அதை கடைசியில சொல்றது முதலே சொல்லுவோம் நன்றின்னு. அது பரவாயில்ல, இந்த சும்மா நன்றிக்காக ஒருத்தன் ஃபோன் பண்ணா, இந்த ஆள் எதுவுமே தரது, அட்லீஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு. ஓகே, இன்றைக்கு நிறைய தகவல் நேரம் கடந்து விட்டது, 2 மணி நேரம் கிட்டத்தட்ட போயிருக்கு, டைம் போறது இல்ல. நான் ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் கூட நாளுக்குள்ள நன்றி மேடம். ஞான ஒரே மழை ஒரு கேள்வி கடைசியா மேடம். யாரு பேசுறீங்க? ஒரே ஒரு கேள்வி, சாரதா மேடம் தான் மேடம். கடைசியா சாரதா மேடம், கேளுங்க. அந்த கடைசியில நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, 9 days ஏதோ ஒரு 15 years பாய், அதை கொஞ்சம் போட்டு விடுங்களேன் போஸ்ட்ல. அது டாக்டருக்கு அனுப்புறேன். அவர் வந்து நீ குரூப்லயே போடுங்க எல்லாருக்கும், உங்களுக்கு தயன் அனைவருக்கும் இல்ல எப்பவுமே வந்து நம்ம ஒரு புரோட்டோகால்ங்கிறது ஃபாலோ பண்ணணும். நான் அவர்கிட்ட அனுப்புவேன், அவர் ஸ்கிரீன் பண்ணி சரியா இருக்கா அப்படின்னா இங்க அனுப்புவாரு. நேத்து வந்து நான் என்னோட பேர் அவர் ஜாயின் பண்ண உடனே யாருன்னு தெரியல, ஒருத்தர் எனக்கு ஹலோ மேடம் என் பேர் கார்த்திக், எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, நீ யாருப்பா, எனக்கு உன்னை தெரியுமா, உன்னை எனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்லை தெரியாது மேடம். அப்போ உனக்கு என்ன வேணும்? அப்போ கோச்சுன்னு இருக்கக்கூடாது நம்ம. அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டேன். இல்லை மேடம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னாரு. யாரான உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நீ அவங்கக்கிட்ட பேசணும், அப்படி இல்லாதப்போ இது சேஃப் ஸ்பேஸ் கிடையாது. நம்ம ஒரு தெரியாதவங்கள்ட்ட பேசுறதுக்கு இட் இஸ் நாட் சேஃப். எனக்கா இருக்கட்டும் உனக்கா இருக்கட்டும், நம்ம வந்து அந்த இதை அதான் கடல் மாதிரி. அப்போ நம்ம கடலை ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கோடை தாண்டக்கூடாதுங்கிற மாதிரி. அப்போ என்னோட புரோட்டோகால், நான் வந்து அவரோட குழந்தை, அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் எல்லாருக்குமே தந்தை.
அப்ப வந்து அவர் அவர் வந்து பார்த்து ஓகே ரைட் இது கொடுக்கலாம், இது வேண்டாம், இது அதிக பிரசங்கித்தனமா இருக்கு, இது வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்குங்கிறத அவர் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து பொக்கிஷங்களை கொடுக்குறாரு. அப்ப வந்து நான் அவருக்கு நிச்சயமா அனுப்புறேன். இந்த கண்டிப்பா. இந்த இந்த பையனுக்கு சாரதா மேடம், நீங்க இந்த பையனுக்கு நிஜமா அந்த நொவி அனுப்புறேன். பேர் மட்டும் அனுப்பிச்சு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ம். பையனை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிரும். அந்த பையன் 15 வயசுல கேன்சர்ல இருந்திருக்காரு. இப்போ வந்து பிரேசில்ல யாருக்கோ ஒரு மூளை கோளாறாகி 12 வருஷமா ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அம்மா வந்து சரி நம்ம இந்த பையனுக்கு வேண்டி தான் பார்ப்போமேன்னு வேண்டின்னு இருக்காங்க. நம்ப முடியாத அளவுக்கு கியூர் ஆகி இந்த மாதிரி வேட்டிக்கனுக்கு சொல்லியிருக்காங்க 2-3 பேர் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்தது அவருக்கு பிரார்த்தனை பண்ணின்னு. அப்போ அங்க போய் இப்ப இப்ப போப் வந்து இந்த போப் வந்து அவருக்கு செயின்ட்ஹுட் கொடுக்க போறாரு. செயின்ட்ஹுட் கொடுக்க போறாரு. ஓகே. இப்ப முக்கியம் என்னன்னாக்கா இப்ப நம்மலாம் வந்து தனியா போய் வேண்டிப்போம். நம்ம வீட்லயே ஆளுக்கு ஒரு கடவுள் வச்சிருப்போம். எனக்கு இப்போ பிள்ளையாரை பிடிக்கும், அவர் கிருஷ்ணரை பிடிக்கும். அது மாதிரி கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். கூட்டு பிரார்த்தனை, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், கலெக்டிவ் எனர்ஜி, அதோட பவரே வேற தான். இதை பத்தி நான் அடுத்த வாட்டி சொல்றேன். என்னோட கிறிஸ்டியானிட்டியில என்னெல்லாம் எனக்கு நடந்திருக்க அனுபவங்கள். ஹிந்து இல்லையான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்னோட ஆத்மா, என்னோட அறிவு எல்லாம் அந்த கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. அதுவும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நான் சொல்றேன். இல்லை இது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து மக்கு அப்படியே களிமண். அது அந்த அந்த யூனிவர்சல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கனெக்ஷனே ஏற்படும். அதனால நம்மளோட கடவுள் உண்டு. ஆனால் அதுலேருந்து நல்லது இருந்தால் நம்ம கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. சாரதா மேடம் கேட்டதே அதுவே வந்து ஓப்பன் ஹார்ட் இருக்கு. அப்போ வந்து நான் அவருக்கு அனுப்புகிறேன். நான் டாக்டருக்கு எதெல்லாம் நன்னா இருக்குன்னு அனுப்புகிறேன். அவர் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புவார். நன்றி. ஓகே ஓகே மேடம். நன்றி மேடம். மேடம் நீங்க நன்றி. சொன்னதுக்கு அந்த ஒரு கருத்தை முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா கேன்சர் அப்படிங்கிறது ம். அகத்தியரோட பாடல்கள்ல இருக்குது. குறிப்பா கேன்சரை பற்றி 2025 to 35 இந்த 10 ஆண்டுகள்ங்கிறது கேன்சரால் இறக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கும். லட்சக்கணக்கில் ஆமா. இருக்கும் அப்படிங்கிற அகத்தியர் பாடல் இருக்கிறது. எனவேதான் நம்ம டாக்டர் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் இன் கியூர் த கேன்சர். ஓ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் 100% ஃபோக்கஸ் டு கியூர் த கேன்சர். கேன்சர் கியூர் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. ஏன்னா இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, இது கிரானிக் டிசீஸ் கியூர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வேற விஷயம். பட் பண்ண முடியும். அப்போ அதை ரெமிடின்னு சொல்றோம். 100% ரெமிடி த கேன்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் அது. அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறைகளை ஃபாலோ பண்ணா இதுல கேட்டுக்கிட்டு இருக்குங்க எல்லா நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் குறிப்பா கேன்சர் அன்கியூரபிள் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் கிரானிக் எதுவாக இருந்தாலும் நம்ம கியூர் பண்ண முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலரா வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் த கேன்சர். கேன்சர் பாதிக்கப்பட்டால் நாம் சொல்லுகின்ற நடைமுறையை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் முழுமையாக கேன்சர் இருந்து வெளிவர முடியும், ரெக்கவர் ஆக முடியும். இது அகத்திய சித்தரனுடைய அருளால் கொடுக்கப்பட்ட சில முறைகள் மூலமாக செய்யப்பட்ட மருத்துவ முறைகளால் நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ ஹீலிங். ஸோ இது வந்து மேடம் சொன்னதுனால அந்த தகவலை சொல்றேன். கேன்சர் யாரால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்க, நான் 100% கியூர் பண்ண முடியும். அதே மாதிரி கேன்சர் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்த பின்பு செய்யறதுங்கிற வேற விஷயம். வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேடத்தினுடைய இந்த தகவல்ல முக்கியமா நான் ஹைலைட்டா ஃபீல் பண்றது, இன்னைக்கு போன் இதுக்கப்புறம் முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. நன்றிங்கிற வார்த்தைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமானது. எனவே எடுத்த உடனே போன் அதிகமா நம்ம பயன்படுத்துறது போன் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் பேசும்போது நானிலிருந்து அதை நன்றி சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். முடிக்கும் போதும் நன்றின்னு சொல்லுவோம். நன்றிங்கிற வார்த்தை அவங்களுக்கு என்ன கொடுக்குதோ இல்லையோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப பெரிய பிளஸிங்கா இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் நன்றிலாம் சொல்றாரு, நம்ம ஒய்ஃப் நன்றிலாம் சொல்லுது, என்னடா இது அதிசயமா இருக்குன்னு நிஜமாலே ஒரு விரோதி கூட நல்லவனா ஆயிடுவான் பாருங்க. ஆமா, இது ஷார்ட்டா ஒரு இதோட முடிக்கிறேன். அதாவது ஒரு மாநாடு, பெரிய மாநாடு ஒருத்தருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணார். உலகத்திலேயே மிக சிறந்த மனிதர், பெக்குலியர், அபூர்வமான மனிதர் அப்படின்னு யாரு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இது வந்து வித்தியாசமான பதிலா இருந்தா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னாராம். நிறைய பேர் இருந்தது காட், ஜீசஸ், அவர் நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு பதில் மட்டும் செலக்ட் பண்ணாராம். இது வந்து வித்தியாசமா அவருக்கு சூப்பரா இருக்கு, ஆனா எப்படிங்கிறது மட்டும் தெரியல. அட்ரா ஆளை கூட்டிட்டான்னு பிடிச்சிருக்காங்க. அவன் இருக்கான், அவனுக்கு பரிசு கொடுக்கறத டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணி கொடுத்தோன்னே அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, இது இவ்வளவு பெரிய அபூர்வமான பதில் என்னதான் எழுதியிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு. அவன் எழுதியிருக்கான், உலகத்தில் அபூர்வமான மனிதர், கீழே போட்டு என்னுடைய மாமனார் அப்படின்னு எழுதியிருக்காரு.
அவரு கேட்டிருக்காரு, வித்தியாசமா இருக்கு, உங்க மாமனார் எப்படிப்பா அபூர்வமா நிறைய கொடுத்திருக்காரு, என்ன பிரச்சனை, எப்படி வந்திருக்கு அபூர்வம் உங்க மாமனார் சொல்றியே எப்படின்னு. அவன் சொல்றான், கல்யாணம் ஆகி 4 வருஷம் தான் ஆகுது, இதுக்கே நாக்கு தெல்லுது, அந்த ஆளு எப்படி 20 வருஷம் வளர்த்தாருன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப அபூர்வமானதா இருந்திருக்கணும். அதனாலதான் 20 வருஷம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, நம்மளால 4 வருஷத்துக்கு முடியல அப்படின்னு ஒரு காமெடியா சொல்றது. எனிவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அனைவரும் நன்றி என்ற இந்த வார்த்தையை வாழ்வில் பலமுறை பயன்படுத்துங்கள். நன்றி நம்மை நல்வழிப்படுத்தும் என்கின்ற செய்தியோடு மேடம் அவர்கள் இன்றைக்கு பல ஞான செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு குழுவின் சார்பாக அனைத்தவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற, நான் வழக்கமா எல்லாருடைய பேரும் மென்ஷன் பண்ணுவேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. 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 அனைவருக்கும் நன்றி.